ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாமயிலைப்பதியதனில் துலாமாதத்தில் வரும் சதயத்து அவதரித்து கோவலூரில் தூமுனிவர் இருவருடன் துளங்க நின்று துண்ணிய பேரிருள் நீங்கச் சோதி தோன்ற சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு திருக்கண்டேன் என உரைத்த தேவே. உந்தன் பாமருவு தமிழ் மாலை 100 பாட்டும் பழவடியேனுக்கு அருள் செய் பரமணியே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே இன்றைய தினம் முதலாழ்வார்களில் 3வது ஆழ்வாரான பேயாழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். பேயாழ்வாருக்கு மகதாஹ்வயர் அப்படின்றதா ஒரு திருநாமம் உண்டு. மகதாஹ்வயர் அப்படின்னா மகான் என்று சொல்லப்படுபவர். அதாவது இந்த சுவாமி மாதிரி ஒரு மகான் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பக்தியோடு கூட எழுந்தருள் இருந்தவர் பேயாழ்வார். பேய் அப்படின்ற வார்த்தைக்கு அடியேன் முதலாழ்வார்கள் வைபவத்திலேயே அர்த்தம் சொல்லியிருந்தேன். பேய் அப்படின்னா தமிழ்ல பெரிய அப்படின்னு அர்த்தம். அதாவது இவர் பெரிய ஆழ்வார். ஆழ்வார்னா என்ன? பெருமாளுடைய அழகிலும் அவனுடைய கல்யாண குணங்களிலும் தலையெடுத்த பக்தியினாலே ஆழ்ந்து ஆழங்கால் பட்டு ஆழ்ந்து போனவர்கள், மூழ்கி போனவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பேரு. அப்போ பகவானுடையதான பக்தியிலே ஆழ்ந்தால்தான் இவர் ஆழ்வார். அதுல இவர் எவ்வளவு தூரம் ஆழ்ந்தார்னா ரொம்ப பெரிய ஆழத்து வரைக்கும் ஆழ்ந்தார். ஆகையினாலே பெரிய ஆழ்வார் அப்படின்ற அர்த்தத்திலே பேயாழ்வார் அப்படின்றதா இவருக்கு திருநாமம். இந்த ஆழ்வாரை பத்தி குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஸ்லோகம் துளாசதபிஷக்ஜாதம் மயூரபுரி கைரவாதே மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தே ஸ்ரீநந்தகாம்சகம். சுவாமி பேயாழ்வார் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் ஒரு சித்தார்த்தி வருஷத்தில் துலா மாசம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசத்தில் சுக்லபக்ஷம்னு சொல்லக்கூடியதான வளர்பிறையில் தசமி திதியில் வியாழக்கிழமையும் சதய நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணின 3வது நாள், பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணின மறுநாள், சென்னையிலே சமுத்திர கரையிலே இருக்கக்கூடியதான மாடமா மயிலை என்று திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசத்துக்கு அருகிலே மயிலாப்பூர்னு சொல்லக்கூடிய ஊரிலே எம்பெருமான் திரு கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கும் நந்தகம் அப்படின்னு சொல்ல வாழ், பெருமாளுடையதான வாழ் கத்தி இருக்கு பாருங்க, அதனுடைய அம்சமாக ஒரு கிணற்றிலே கைரவ புஷ்பம்னு சொல்லக்கூடிய செவ்வல்லி மலரிலே நம்ம போல தாய் வயிற்றிலே தோன்றாமல் அயோனிஜராக விசேஷமாக புஷ்பத்திலே அவதரித்த புஷ்பயோனி ஜாதராக இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். இதுவரைக்கும் சேவிச்சுட்டு வந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவா 3 பேருமே தாயின் வயிற்றிலே தோன்றாமல் அயோனிஜர்களாக விசேஷமான புஷ்பத்திலே விசேஷமாக திருவவதாரம் பண்ணினவர்கள் அப்படின்றது இவாளுடையதான பெருமை. இந்த ஆழ்வாருக்கு ஏன் பேயாழ்வார் அப்படின்னு திருநாமம் வந்தது அப்படின்றதுக்கு சில ஆழ்வார்களுடைய பாசுரத்தை கொண்டு விளக்கம் பார்க்கலாம். குலசேகர பெருமாள் ஆச்சரியமா பெருமாள் திருமொழியில பாடுறார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. இந்த ஆழ்வாருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. ரங்கநாதன் மேல தீராத காதல் இந்த ஆழ்வாருக்கு. அதனால எப்ப பாரு ரங்கநாதா ரங்கநாதான்னு அவனுடைய அழகு நினைச்சுக்கிறார், அவனுடைய குணங்களை நினைச்சுக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திலே சுவாமியாக இருக்கக்கூடிய அவன் இங்க நமக்காக வந்து 2 ஆத்துக்கு நடுவுல அத்தனை குளிரையும் தாங்கிண்டு அத்தனை வெயிலையும் தாங்கிண்டு ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியதான தீவில வந்து படுத்துருக்கான். அப்படின்னு நமக்காக வைகுண்ட வான்போகத்தை இழந்து வந்து பெருமாள் இங்க சயனிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு அருள் கடலா கருணை கடலா இருக்கக்கூடிய ரங்கநாதனை நினைச்சு உருகிறார் இந்த ஆழ்வார். அதனால ரங்கநாதனை நினைச்சுண்டா திடீர்னு அழறார். ரங்கநாதனுடைய அழகு இவர் கண் முன்னால வந்து நிக்கிறது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார். ரங்கநாதன் மேல பாசுரங்கள் எல்லாம் வாயால பாடுறார். ரங்கநாதனுடைய பாசுரங்களை சொல்லிக் கொண்டு ஆடுறார். இப்படி
பேய் பிடித்தவா எப்படி நடந்துப்பாலோ அந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கார் அப்படின்னு உலகத்திலே இருக்கக்கூடிய முட்டாள் ஜனங்கள் இவரை பார்த்து சொன்னான். இவர் பக்தியினாலே பெருமாள் படுகிற கஷ்டத்தை எல்லாம் நினைத்து அழறார். நமக்காக பெருமாள் வந்து இப்படி இங்க தவம் கிடக்கிறானேன்னு அழறார். இவர் பக்தியினாலே பெருமாளை அனுபவித்து சந்தோஷம் தாங்க முடியாம சிரிக்கிறார். இவர் பக்தியினாலே பெருமாள் மேலே பாசுரங்களை பாடுகிறார். அந்த பாட்டுக்கு ஏற்ப பஜனையாட்டமா நடனம் ஆடுகிறார். இத்தனையும் பண்றார். ஆனா இவர் மனசுல இருக்கக்கூடிய பக்தியானது சாமான்யமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியலன்றதுனால இந்த சுவாமிக்கு என்னமோ பேய் பிடிச்சிடுத்து, எப்ப பார் பேய் பிடிச்ச மாதிரியே அழுதுண்டோம் சிரிச்சுண்டோம் ஆடிண்டோம் பாடிண்டோம் இருக்கார் அப்படின்னு இவரை பார்த்து எல்லாரும் சொன்னா. அதுக்கு இந்த ஆழ்வார் சொல்றார், என்னை பார்த்து இவாள்லாம் பேய்னு சொல்றாளே, ஆனா எனக்கு என்னமோ அவளை பார்த்தாதான் பேயா தெரியறது. பணம் பொருள் சொத்து சுகம்னு பேயா அலையிறாளேவா. எது நிரந்தரமான இன்பம் அப்படின்னு பெருமாள் தாயார் தான் நிரந்தரமான இன்பம் அப்படின்னு அவளை சரணாகதி பண்ணாம அவளிடத்திலே பக்தி பண்ணாம அழிய போற செல்வங்களுக்காக இத்தனை தூரம் பேயா அலா பறக்கிறாளே, இவா தான் எனக்கு பேயாட்டமா தெரிகிறா. ஆனா வேடிக்கை என்ன தெரியுமோ, இவா என்ன பேய்னு சொல்றா. இதெல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறதில்லை. என்னுடைய பக்தி நான் பெருமாள் இடத்துல எத்தனை தீராத காதலோட இருக்கேன்றதெல்லாம் அவளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. சரி, அவ என்ன பேரு சொன்னா சொல்லி போட்டோம். நான் என்ன பண்றேன் தெரியுமா, ஆயனே கிருஷ்ணாவதாரம் பண்ணின இடையனே அரங்கா ஸ்ரீரங்கநாதா என்று அழைக்கின்றேன். அவ என்ன எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் சுவாமி. நான் அவளண்ட போய் நீங்க எப்படி என்ன பேய்னு சொல்லலாம்னு சண்டை போட போறது இல்ல. அந்த பேய்கள் என்ன பேய்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, கிருஷ்ணா ரங்கநாதா அப்படின்னு அந்த பெருமாள் பேரை சொல்லி ஆடிண்டும் பாடிண்டும் இருக்க போறேன்னு சொல்லி பேயனாய் ஒழிந்தேன் எம் பிரானுக்கு. இவெல்லாம் பணம் பொருள் சொத்து சுகம்னு பேய் பிடிச்சாப்பல அலைஞ்சா நான் ரங்கநாதனுக்கு மேல பக்தி இருக்கக்கூடியவனானபடினாலே நான் பக்தியிலே பேய் பிடிச்சவனா நான் அலைஞ்சுட்டு போறேன். இவாளுக்கு சொத்து சுகம்னு அலையக்கூடிய பேய் இவாள்லாம், நான் ரங்கநாதன் கிருஷ்ணன் பெருமாளை தேடி அலையக்கூடிய பேய் நானுன்னு இருக்கட்டும், பேயாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு பேய் பிடித்தது போல இருக்கக்கூடிய பக்தியோடு இவர் எப்போதும் நடந்து கொண்டபடியினாலே இவருக்கு பேயாழ்வார்னு திருநாமம். திருக்குடந்த பாசுரத்துல திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிறார். அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடியலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவழ்ந்திருப்பன். நம்மாழ்வாருக்கு திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய 6ஆம் முதன் மேல பக்தி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. அந்த பெருமாளை, அவனுடைய அழகை, அவனுடைய குணங்களை, அந்த பெருமாள் எங்கேயோ கும்பகோணத்துல இருக்கான், நான் இங்க எங்கேயோ ஆழ்வார் திருநகரில் இருக்கேன், நான் என்னைக்கு அந்த பெருமாளை போய் சேருவேன்னு அவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய சோகம் தாங்க முடியாமல் அழறார் ஆழ்வார். அமுதா, உன்னை இப்பவே பார்க்கணும், உன்னை சேர்த்து கட்டிக்கணும் போல இருக்கு எனக்கு. உன் திருவடிகள்ல வந்து உன்னை அனுபவிச்சு உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றது. நீ எங்கேயோ காவிரி கரையில படுத்துட்டு இருக்க, நான் எங்கேயோ இங்க தாமிரபரணி கரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால உன்னை உடனே அனுபவிக்க முடியலன்னு சொல்லி என் மனசு கஷ்டப்பட்டு நான் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னு அழுவன். சுவாமி அழுதுண்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? தொழுவன், உடனே சேவிப்பேன்னு சொல்றார். சேவிக்க முடியலையேன்னு அழறார். உடனே எப்படி சேவிக்கிறார்? உடனே சேவிக்கிறவரா இருந்தா எதுக்கு அழணும் அப்படின்னா, இவர் அழுத உடனே அமுதன் வந்து இவர் முன்னால நின்னுட்டான். ஆழ்வாரான உங்களால இங்க வர முடியாதே ஒழிய என்னால நீங்க இருக்கிற இடம் தேடி வர முடியுமோ இல்லையோ, ஆகையினாலே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தேடி வந்து உங்களுக்கு சேவை சாதிக்கிறேன்னு அமுதன் வந்து ஆழ்வார் திருநகையிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே நம்மாழ்வார் தொழுகிறார். தொழுவன் முதல்ல அழுதர். இப்ப பெருமாள் வந்து சேவை சாதிச்ச உடனே தொழறர். உடனே பெருமாள் ஆனந்த கூத்தாடுறார். ஆடி காண்பன். இந்த பஜனை பண்றவாள்லாம் தங்களையும் மீறி மெய்மறந்து பகவானுடைய கீர்த்தனைகளை இசைத்துக் கொண்டு அப்படியே மெய்மறந்து ஆடுறாளே. பாடி அலற்றுவன், பாசுரங்களா பாடி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்லோகங்கள் தெரிந்தவா ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் பண்றா. ஆழ்வார் சொந்தமாக பாசுரம் அருளி செய்யக்கூடிய சக்தி படைத்தவரானபடியினாலே, அந்த பக்தி இருக்கிறவரானபடியினா, தமிழிலே வெளியிடக்கூடியதான தெய்வத்தன்மை இருக்கிறவரானபடியினாலே தன்னுடைய உத்தமமான வேதத்துக்கு சமானமான பாசுரங்களை கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கைய கூப்பிடுறார், திடீர்னு ஆடுறார், திடீர்னு என்னென்னமோ சொல்லி பாடுறார். ஆனா எதிரில பார்த்தா யாரையும் காணுமே, தனியா பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா அங்க அமுதன் நிக்கிறதும் ஆழ்வார் அவரோட பேசுறதும் ஆழ்வாருக்கு தெரியறது, அமுதனுக்கு தெரியறது. ஆழ்வார் ஆட்டமா பக்தி இல்லாதபடினாலே பாக்குற ஜனங்களுக்கு ஒன்னும் தெரியல. இவா கண்ணுக்கு தெரியலன்றதுனால அங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி அவரை பார்த்தவால என்ன சொல்லுவா, ஏதோ நம்மாழ்வாருக்கு பேய் பிடிச்சது போல் இருக்கு,
தனியா பேசுறார், தனியா அழறார், தனியா விழுந்து சேவிக்கிறார், தனியா பாடுறார், தனியா ஆடுறார், யாருமே இல்லையாங்க அப்படின்னு நினைச்சுப்பாளோ இல்லையோ. இதெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாருடைய நிலைமையா அப்படித்தான். இதே நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பாசுரத்துல சாதிக்கிறார், பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். இது நம்மாழ்வாருக்கு மட்டுமல்ல, எல்லா ஆழ்வார்களுக்கும் ஏற்படக்கூடிய நிலை. பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும். பெருமாளை பார்த்து சொல்றார். பாலாழின்னா க்ஷீரசமுத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல். அங்க பெருமாளே நீ எப்படி சயனிச்சுருக்க அப்படின்னு எனக்கு சொன்னா அத்த நான் காதால கேட்டேன். கேட்ட உடனே கால் ஆழும், என் கால் அப்படி தடுமாறுறது, என்னால நேரம் நிக்க முடியல. ஏதானும் ரொம்ப படபடப்பு ஏற்படுகிற போது, ரொம்ப ஏதானும் துக்கம் வர போது உடம்பெல்லாம் அப்படியே விதிர்த்து போய் வேர்த்து போய் கைகாலெல்லாம் உதிரும் நடுங்கும் பார்த்தங்களா, அந்த மாதிரி என்னுடைய கால் ஆழுகிறது, கால் தடுமாறுறது. நெஞ்சு அழியும், என் மனசு என்ன அப்படியே நெஞ்ச போட்டு மாற போட்டு பிசையறது, என்னால சாதாரணமா ரிலாக்ஸ்டா இருக்க முடியல. கண் சுழலும், கண்ணெல்லாம் அப்படியே கிருகிருன்னு சுத்துறது, மயக்க வராப்புல ஆயிடுத்து எனக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை? பெருமாள் திருப்பார்கடல்ல இப்படி ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கான், இப்படிதான் பெருமாள் திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருப்பான் அப்படின்னு யாரோ சொன்னா அத காதுல கேட்ட உடனேயே இவருக்கு இத்தனை உடலிலே மாற்றங்கள் வர்றதுன்னா எவ்வளவு பக்திமானாக இருப்பார் இவர் பெருமாள் இடத்திலே. இப்போ இதெல்லாம் இவருக்கு நடக்கிறத பார்த்துட்டு யாரோ ஏதோ பேசி போறா, இவருக்கு எதுக்கு கால் உதறணும், இவருக்கு எதுக்கு வந்து மாறெல்லாம் வலிக்கணும், இவருக்கு எதுக்கு கண் அப்படியே சுழண்டு வரணும், அதனால இவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுத்து போல் இருக்குன்றா. ஜனங்களுக்கு மற்றவாளுடைய உணர்ச்சி புரியலன்னா உடனே பேய் பிடிச்சிடுத்துன்னு ஒரு பட்டம் கட்டிடுவா. அந்த மாதிரி நம்மாழ்வாரும் பக்தியிலே ஆழங்கால் பட்டார். இது நம்மாழ்வார் பேயாழ்வார் மட்டுமல்ல, எல்லா ஆழ்வார்களுக்கும் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்றதும், கண்ணில் ஜலம் தாரதாரையா வர்றதும், அழறதும் சிரிக்கிறதும், பேய் பிடிச்சாப்புல பித்து பிடிச்சாப்புல ஆடுறதும் எல்லா ஆழ்வார்களுக்கும் பொது. இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட ரொம்ப ஜாஸ்தியா பேய் பிடிச்சாப்புல ஆடினவர் யாருன்னா இந்த பேயாழ்வார் தான். அதனால பேயாழ்வார்னு பேரே வந்துடுத்து இவருக்கு. இப்படி எல்லா ஆழ்வார்களுமே பெருமாளை நினைச்சுண்டா பக்தி பிரவாகத்தினாலே பக்தி பரவசத்தினாலே பேய் பிடித்தவர்களை போல ஆகிவிட்டாலும் கூட இவர் ரொம்ப பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாம் பார்த்தா இவர் நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லும்படியான ஆழ்வாரானபடினாலே பேரே பேயாழ்வார்னு வந்துடுத்து இவருக்கு. பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியன் சாதிக்கிறார், பேயாழ்வார் என்னுமத்தை நிரூபகமாக உடையராயிருப்பர். பேயாழ்வார் அப்படின்னு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இருப்பாராம். இப்ப நாமெல்லாம் ஆழ்வார்களை விக்கிரமா தான் சேவிச்சிருக்கோம், யாரும் ஆழ்வாரை நேரம் சேவிச்சது இல்லை. ஒருவேளை ஆழ்வார்கள் 12 பேரும் நேரம் வரா. எப்படி சுவாமி ஆழ்வார்களை கண்டுபிடிக்கிறதுன்னா, திருமங்கை ஆழ்வார்னா வாலம் வேலம் வச்சுருப்பார், கண்டுபிடிக்கலாம். குலசேகர ஆழ்வார் செங்கோல் வச்சுருப்பார், திருப்பான் ஆழ்வார் வீணையை வச்சுருப்பார், தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்புக்குடலை வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆழ்வார்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். நம்ம ஆழ்வார்னா கிருஷ்ணராட்டமா உட்கார்ந்து இருப்பார் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளங்களால தான் ஆழ்வாரை கண்டுபிடிக்கணும்னு நாம எல்லாம் கத்துன்னு இருக்கோம். ஆனா யாருமே எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியா வெறும கையை வீசிட்டு வரா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல பேயாழ்வாரை மட்டும் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ரொம்ப பேய் பிடிச்ச மாதிரி அழுதுண்டு ஆடிண்டு பாடிட்டு இருப்பார், அதை வச்சே இவர் தான் பேயாழ்வார்னு சொல்லிடலாமா. அந்த அளவுக்கு இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிதான் தெரிய வேண்டாம். பேயாழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஆழ்வார்கள்ல யார் பேயாழ்வார்னு பாக்குற குழந்தை கூட சொல்லிடுமா. அந்த மாதிரி இவர் பக்தி மிக்கிருக்கையாலே பேயாழ்வார் என்னுமத்தை நிரூபகமாக உடையவராயிருப்பர். இவர் தம்மை மறந்து பேய் போல் ஆடி பாடிக்கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பாரானபடியினாலே இவருக்கு பேயாழ்வார்னு திருநாமம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தமிழ்ல இவரை பேய் ஆழ்வார்னு சொல்றோமே, அந்த பேய் அப்படின்றதுக்கு பெரியன்னு அர்த்தம். அதே சம்ஸ்கிருதத்துல மகான் அப்படின்னு அர்த்தம். மகான்னா தன்னலம் இல்லாமல், அல்ப சுகங்களை எல்லாம் வேண்டாமல், நிரந்தரமான பெருமாள் தாயார மட்டுமே, மோட்சத்தை மட்டுமே பலனாக வேண்டக்கூடிய, அப்பழுக்கற்ற தூய்மையான, ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்த மகான்கள், மகானுபாவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆஹ்வயர் அப்படின்னா என்ற பெயரை உடையவர், மகதாஹ்வயர் அப்படின்னா மகான் என்கிற பெயரை உடையவர் அப்படின்னு சொல்லி, மகான் அப்படின்னு சொன்னாலே இவர் தான், இவருக்கு மேல மகான் ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லும்படியாக இருந்த ஆழ்வார். அதனால இவருக்கு மகதாஹ்வயர் அப்படின்னு திருநாமம். இந்த பேரை கொண்டு இவரை சொல்றதுனால இவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, பேய் ஆழ்வார் அப்படின்னு சொல்றோமே, பெரிய ஆழ்வார்னு அர்த்தம்.
அப்ப பெரியாழ்வார்னே பேர் வைக்கலாமேன்னா, ஏற்கனவே ஆண்டாளுடைய அப்பா ஒருத்தர் பெரியாழ்வார்னு இருக்கார், குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக இவருக்கு பேயாழ்வார்னு திருநாமம். இன்னொன்னும் பேய் பிடித்தது போல ஆடுறபடினால பேயாழ்வார்னு இப்படி 2 விதமான அர்த்தங்கள் உண்டோ இல்லையோ. அப்படி என்ன இவர் பெரிய ஆழ்வார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவம். மத்த ஆழ்வார்கள் இதுக்கு முன்னாடி 2 பேரும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார்னு இருந்தாலே பாட்டெல்லாம் பாடினாலே, அந்த ஆழ்வார்கள் 2 பேரும் பெருமாளை சேவிக்கணும்னு விளக்கேத்தினா, விளக்கு ஏத்தி அதுக்கப்புறம் பெருமாளை சேவிச்சா. இவர் அவ 2 பேரும் ஏற்கனவே விளக்கு ஏத்திட்டபடினாலே, அவ ஏத்தின விளக்கொலியிலேயே இவர் சுலபமாக பெருமாளை சேவித்தாரானபடியினாலே, தன்னுடைய முயற்சின்றது ஒண்ணும் இல்லாமல் அவர்களுடைய முயற்சியினாலேயே பெருமாளை சேவித்தபடியினாலே இவர் ரொம்ப அசாதாரணமா அனாயாசமான ஆழ்வாராக திகழ்கிறார். அது ஒரு சிறப்பு இவருக்கு. அந்த ஆழ்வார்கள் எல்லாம் 100 பாசுரம் பாடினா அதுல எங்கேயோ ஒரு இடத்துல பிராட்டியம் பெருமாளும் சேர்ந்துதான் நமக்கு பரம்பொருள், பிராட்டியம் முன்னிட்டு பெருமாளை அடையணும் அப்படின்றத அங்கங்க காட்டி கொடுத்தா. அதுக்கு ஒருத்தன் பொறுமையா அவளுடைய 100 பாசுரத்தையும் படிச்சாதான் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் நமக்கு பரம்பொருள்னு தெரிஞ்சுக்க முடியும் அவனால. ஆனா இவர் புத்திசாலித்தனமா என்ன பண்றார், 100 பாசுரம் கேட்கறதுக்கு சமயம் இல்லாம ஏதோ ஆரம்பத்துல மட்டும் கேட்டுட்டு ஓடி போறவனா இருந்தாலும் கூட அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த முதலையே சொல்லிடணும்னு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு தாயாரையும் பெருமாளையும் சேர்த்தே சேவித்தேன், அவ 2 பேரையும் சேர்த்தேதான் சரணாகதி பண்ண வேண்டும், அவ 2 பேரும் சேர்ந்துதான் மோட்சம் கொடுக்கறான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முதல் பாட்டிலேயே சொல்லிட்டார். அத்தனை சாமர்த்தியமான ஆழ்வார். 100 பாட்டுல என்ன சொல்ல வந்தாரோ அது மொத்தத்தையும் முதல் பாட்டிலேயே சொல்லிட்டார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆழ்வார். அதனாலே பெரிய ஆழ்வார், பேய் ஆழ்வார். முதல் பாசுரத்திலேயே பெருமாள் அப்படியே கண் முன்னால கொண்டாந்து நிறுத்துறார். திருக்கண்டேன், தாயார சேவிச்சுட்டேன், பெருமாள் மார்புல இருக்கிற தாயார சேவிச்சுட்டேன். முதல்ல யார சேவிக்கணும், தாயார சேவிச்சுட்டு தானே பெருமாளை சேவிக்கணும். அதனால பெருமாளை சேவிக்கிறவரா இருந்தாலும் முதல்ல பெருமாள் மார்பிலே இருக்கக்கூடிய தாயார சேவிக்கிறார். பொன்மேனி கண்டேன், தாயாருடைய நிறம் ஸ்வர்ண நிறத்திலே இருக்கக்கூடியதான பொன்னிறம். பெருமாளுடைய நிறம் கருப்பு. பெருமாளுடைய நிறம் கருப்பு தானே, அப்ப கார்மேனி கண்டேன், கருமேனி கண்டேன், கரியமேனி கண்டேன் தானே பாடணும். ஆனா பொன்மேனி கண்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா தாயார் ஸ்வர்ணமயமானவள், ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு ஆச்சரியமா மின்னக்கூடிய தங்க நிறத்திலே இருக்கக்கூடியவள் தாயார். அவள் எப்போதும் ஆசையோடு கூட பெருமாளுடைய மார்பிலே வசிக்கிறாள். அந்த தாயாருடைய ஒளி வீசக்கூடிய ஸ்வர்ண நிறம் பெருமாளுடைய உடம்பெல்லாம் பரவி கருப்பாயிருந்த பெருமாள் தாயாரோட சேர்த்தியினால இவரும் ஸ்வர்ண நிறமா மாறிட்டாராம். இங்க பொன்மேனி கண்டேன்னு சொன்னது கருப்பாயிருந்த பெருமாளுடைய மேனி தாயாருடைய பொன்னிறம் பட்டு 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 அதுவும் பொன்மேனியா மாறி போயிடுத்து. அதனால தாயார சேவித்தேன், பெருமாளை சேவித்தேன், பொன்மேனி கண்டேன். அதுக்கப்புறமா திரு ஆழியை கண்டேன் அப்படின்னு பெருமாளுடையதான சக்கரத்தை சேவித்தேன்னு சொல்றார். புரிசங்கம் கை கண்டேன் அப்படின்னு பெருமாளுடைய சங்கத்தை சேவித்தேன்னு சொல்லி முழு பெருமாளையும் சேவித்ததை, அதுவும் தாயார முன்னிட்டுதான் பெருமாளை சேவிக்கணும் சேவிக்க முடியும்னு சொல்றதை முதல் பாட்டிலேயே தெரிவித்த இந்த ஆழ்வார் ஆச்சரியமான ஞானி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ பெருமாள்ல பெரிய பெருமாள் அப்படின்னு ரங்கநாதனை சொல்றோம். எதனால அவருக்கு பெரிய பெருமாள்னு பேருன்னா, ஒரு பெருமாளாலே சேவிக்கப்பட்ட பெருமாள், அதனால அவருக்கு பெரிய பெருமாள்னு பேரு. பெருமாள் ராமாவதாரம் பண்ணின போது ரங்கநாதனுக்கு இக்ஷ்வாகு குலதனம்னு பேரு. அதாவது ராமனுடைய குலத்துக்கு இக்ஷ்வாகு குலம்னு பேரு. அந்த குலத்துக்கு குலதெய்வம் ரங்கநாதன். அப்போ ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல இல்ல, பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தில இருந்து ராமருடைய குல முன்னோரான இக்ஷ்வாகு மகாராஜனுக்கு சேர்ந்து அயோத்தியிலே ராமனுடைய அரண்மனையிலே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா அவ ஆத்து பூஜை ரூம்ல நித்தியம் அவ திருவாராதனம் பண்ற பெருமாளா இருந்துட்டு இருந்த ரங்கநாதர். நாம எந்த பெரிய பெருமாளை சேவிக்கணும்னு அல்லாடிண்டு ஓடுறோமோ அந்த பெருமாள் தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையிலே அயோத்தியிலே 12 காலமா அவளுடைய ஆராதன மூர்த்தியா இருந்துட்டு இருக்கார். நம்ம ஆத்து சாலக்கிராம பெருமாள் ஆட்டுமா அவாத்துல ரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளை ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் நாள் குறிச்சுட்டார். அப்போ பட்டாபிஷேகம் நன்னா நடக்கணும், முதல்ல குலதெய்வமான பெரிய பெருமாள் ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டுவான்னு தசரதன் சொல்றார். அங்க இருக்கிற வரைக்கும் ரங்கநாதன் பேர் கிடையாது அவருக்கு, ஜெகநாதன் தான் பேர் அவருக்கு. அவர் எப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரோ அப்பதான் ரங்கநாதன் திருநாமம். அப்போ ஜெகநாதன் பேரு, எல்லா உலகங்களுக்கும் நாயகன்னு பேரு. தசரதர் சொல்றார், ராமரும் சீத்தையும் போய் அந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணி சேவிக்கணும்னு போறா. ராமர் பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரு ரங்கநாதன், அவர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார், அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார்.
சீதா பிராட்டி அப்படியே ஆச்சரியமா கண்ணை விரிச்சு ஆன்னு பாக்குறாளாம். இது என்ன ஆச்சரியம், எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? பெருமாளே பெருமாள் ஆராதனம் பண்றாரே, படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதனும் பெருமாள், ஆராதனம் பண்ணக்கூடிய ராமனும் பெருமாள், இப்படி பெருமாளே பெருமாள் ஆராதனம் பண்ணக்கூடிய காட்சிய எத்தனை பேருக்கு பார்க்க முடியும்? எனக்கு இந்த காட்சி கிடைக்கிறதே, இது நிஜமாவே நடக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல கண்ணெல்லாம் அகலமா விரிச்சுட்டு ஆன்னு பாக்குறாளாம். ஏதான ஒரு ஆச்சரியமான காட்சியை பாக்குறச்ச நம்ம கண்ணெல்லாம் அகலமா போறது பாருங்க. அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சாதிக்கிறார், சகபத்னியா விசாலாக்ஷ்யா அப்படின்னு. ராமனுடைய தர்மபத்னியான சீதா பிராட்டி கண்களை அகலமாக விரித்துக் கொண்டு ஆன்னு பாக்குறாளாம். கண்கள் எவ்வளவு தூரம் அகலமாக விரிந்ததுன்னா காது வரைக்கும் விரிந்ததாம். அத்தனை தூரம் ஆச்சரியம் மேலிட்டு பார்க்கிறாள் சீதா பிராட்டி. அதனால பெருமாள்னு சொல்லக்கூடிய ராமனுக்கும் பெருமாளவர், பெருமாளான ராமனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாளவர். நாம சேவிக்கிற தெய்வத்துக்கு பெருமாள்னு பேரு, பெருமாளான ராமனே சேவித்த தெய்வத்திற்கு பெருமாளுடைய பெருமாளானபடியினாலே பெரிய பெருமாள்னு பேரு. அந்த மாதிரி சில ஆழ்வார்களை பெரிய ஆழ்வார் அப்படின்னும், பெரிய ஆழ்வார்ன்ற வார்த்தைக்கு சமானமான வார்த்தைகளாலையும் சொல்றோம். அது எதனாலன்னு பார்க்கலாம். முதலாவா யாருன்னு பார்க்கணும். பேய் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். ஆகையினாலே இந்த பேயாழ்வார் ஒரு பெரியாழ்வார். ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார்னே பேர் அவருக்கு, அவர் ஒருத்தர். மூணாவது ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக சொல்லப்படக்கூடிய நம்மாழ்வார். ஏன் இவா மூணு பேரும் மற்றவாளை விட பெரியவா அப்படின்னா, எப்படி பெருமாளுக்கு பெருமாள் பெரிய பெருமாள்னு ரங்கநாதனுக்கு பேர் வந்ததோ, அந்த மாதிரி நாலாவது ஆழ்வாரான திருமிழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய மூணாவது ஆழ்வார். திருமிழிசை ஆழ்வாருடைய ஆச்சாரியன் பேயாழ்வார். ஆகையினாலே ஒரு ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாக இருக்கிறபடியினாலே இவர் ஒரு பெரிய ஆழ்வார், அந்த அர்த்தத்துல பேயாழ்வார். ஆண்டாள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வாருக்கு ஆச்சாரியனா பெரியாழ்வார் இருக்கார், அதனால அவரும் பெரியாழ்வார். மற்ற ஆழ்வார்கள் எல்லோருக்கும் அவயவியா, அவள்லாம் இவருக்கு அவயவ பூதங்களா இருக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியவர் நம்மாழ்வார். சுருக்கமா சொல்லணும்னா நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்றோம். இப்படி மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியபடியினாலே அவரும் ஒரு பெரிய ஆழ்வார் அப்படின்னு மூணு பேரும் ஒரு விதத்திலே ஒருத்தர் பெரிய ஆழ்வார்கள். அதுல பிரதானமா திருமிழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியர்னு சொல்ற காரணத்தினாலே இவர் பேயாழ்வார், பெரிய ஆழ்வார். அடுத்தபடியா இவர் எம்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய வாள், கத்தி, நந்தகம்னு சொல்லக்கூடியதான அந்த வாளினுடைய அம்சம்னு பார்த்தோமே, அது எப்படின்னு அனுபவிக்கலாம். பெருமாளுடைய கையிலே அவன் ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நந்தகம்னு சொல்லக்கூடிய வாள் இருக்கு பாருங்க, அந்த வாள் சண்டைன்னு வந்துட்டா எதிரிகளை வெட்டி வீழ்த்தும். அதே மாதிரி அந்த வாளினுடைய அம்சமான இந்த பேயாழ்வார் பிற மதத்தவர்களினுடைய வாதங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய வெற்றி கொடியை நாட்டினவர். ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறது சுவாமி. அதர்மம் பண்றவன தர்மம் பண்றவன் வெட்டி வீழ்த்திட்டான், அதர்மம் அழிஞ்சு போயிடுத்து, தர்மம் ஜெயிச்சுடுத்து. அந்த மாதிரி பேயாழ்வார் இதர மதத்தவர்கள் நம்மளை எதிர்த்து வாதம் பண்ணிட்டு வந்தாளானா, அல்லது எங்க மதத்துக்கு வந்தாதான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி ஏமாத்த பார்த்தாலானா, அவளுடைய வாதங்களை தன்னுடைய வாழ் போலே இருக்கக்கூடிய பாசுரங்களினாலே வெட்டி வீழ்த்தி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை வெற்றி காண செய்வார். ஆகையினாலே இவர் வாளினுடைய அம்சமாக கருதப்படுகிறார். இவர் பிற மதத்தவர்களினுடைய வாதங்களை மட்டும் வெட்டி வீழ்த்துபவர் அல்ல. ஒரு ஜீவாத்மாவை பாவம் புண்ணியம் அப்படின்னு படுகொழியிலே தள்ளக்கூடிய அதனுடைய இந்திரியங்கள், புலன்கள் இருக்கு பாருங்க, அந்த புலன்கள் நம்மளை கெட்ட வழியில நடத்தும். புலன் இன்பங்கள் ஒருத்தனுக்கு வந்துடுத்தோம்னா அதுதான் பிரதானம், அது பின்னாடிதான் போகணும்னு நினைச்சானா அவன் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் துஷ்ட செயல்களா, பாவத்தை நோக்கி அவனை படுகொழியில தள்ளக்கூடிய செயல்களாவே இருக்கும். இவர் வாளோள்ளியோ கத்தியோள்ளியோ அந்த இந்திரியங்களினுடைய அட்டகாசத்தை அடியோட வெட்டி வீழ்த்தணும் இவர். அப்படின்னா என்ன, இவருடைய கத்தி போல ஷார்ப்பா இருக்கக்கூடிய பாசுரங்களினாலே காதால கேட்டு அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து மனுஷன் திருந்தி அந்த இந்திரியங்கள் கெட்ட வழியில போகாதபடி அதை வேரோடு அறுத்துடுவான். ஆகையினாலே வாள் போலே இந்திரியங்களினுடைய துஷ்ட செயல்களை அறுத்தெறிந்தவரானபடியினாலே வாளினுடைய அம்சமாக இந்த ஆழ்வார் கருதப்படுகிறார். ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்றச்ச அமுதனார், தன்னருள் என்னும் உள்வால் உருவி கிட்டி கிழங்கொடு வெட்டி களைந்த அப்படின்னார். மனுஷனுக்கு எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு சுவாமி. அகங்காரம் கூடாது, நான் தான் அப்படின்ற அகங்காரம் கூடாது, அது நிறைய இருக்கு.
எல்லாம் என்னுடையதுன்ற மமகாரம் நிறைய இருக்கு, அதுவும் கூடாது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி மனுஷனுக்குள்ள வேரூன்றி போய் கிடைக்கிறது. அத லேசா முனையில மாத்திரம் வெட்டிட்டா போறாது, வேரோட கூட புடுங்கி எறியணும். அப்போ இந்த பேயாழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரே வாளினுடைய அம்சமா இருக்கிறதுனால தன் அருள் என்னும் உள்வால் உருவி அவருடைய அனுகிரகம் கருணைன்னு சொல்லக்கூடியதான ஷார்ப்பா இருக்கிற கத்திய கையில் எடுத்துட்டு அகங்காரமோ மமகாரமோ புலன் இன்பங்களோ இந்த ஜீவனை பெருமாள் கிட்ட சேர விடாம படுகொழியில நரகத்துல தள்ளுறதே, முதல்ல அதுங்க ரெண்டுத்தையும் வேரோட வெட்டி எறிகிறேன்னு சொல்லி தன்னுடைய கருணை என்னும் வாளினாலே இவர் பாடிய பிரபந்தங்கள்னு சொல்லக்கூடிய கத்தியை கொண்டு அகங்காரம் மமகாரம் அப்படின்னு வேர் பரவி வளர்ந்திருக்கிற பெரிய மரத்தை வேரோடு கூட வெட்டி வீழ்த்துகிறார். ஒரு மரம் முழுசா அழியணும்னா வேரோட கூட அழிச்சுடணும், மேலோட்டமா வெட்டினா திரும்பவும் மழை வரைச்ச முளைக்கும். அதனால அகங்கார மமகாரங்கள் அடியோட அழியணுன்றதுக்காக அவர் வாளினுடைய அம்சமானபடியினாலே வாள் போலே வெட்டி எறிந்தார் அப்படின்றது பெருமாளுடைய வாளான நந்தகத்தினுடைய அம்சம்தான் இவர் என்பதற்கான நிரூபணங்கள். அடுத்தபடியா ஆழ்வார்கள்லாம் பெருமாளுடைய இன்னொரு தசாவதாரங்கள்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அபிநவ தசாவதாரங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த அபிநவ தசாவதாரங்கள்ல இந்த ஆழ்வார் எந்த தசாவதாரத்தினுடைய அமைப்புக்கு ஒத்து போற மாதிரி இருக்கார் அப்படின்றதான் அனுபவம். இந்த அனுபவத்தை நேத்து பூதத்தாழ்வாருக்கும் அடியன் சொல்ல மறந்துட்டேன், அது அப்புறமா ஞாபகம் வந்தது. இப்ப முதல்ல பூதத்தாழ்வாருக்கு சொல்லிட்டு அடுத்தது பேயாழ்வாருக்கும் சொல்றேன் அடியன். தசாவதாரங்கள்ல 2வது அவதாரம் கூர்மாவதாரம், பெருமாள் ஆமையாக வந்த அவதாரம். ஆழ்வார்கள்ல 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார். இவா 2 பேருக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்க்கலாம். கூர்மாவதாரத்துக்கும் பூதத்தாழ்வாருக்கும் என்ன ஒற்றுமை? இவா 2 பேருமே 2 தசாவதாரங்கள்ல 2வது அவதாரமா இருக்கக்கூடியவா. இவா 2 பேருமே ஜலத்துல தோன்றினவர்கள். கூர்மா அவதாரம்னு சொல்லக்கூடியது பார்க்கடல்ல இருந்து வந்தது. பூதத்தாழ்வார்னு சொல்லக்கூடியவர் கணத்திலேருந்து தோன்றினார், அதனால 2மே நீரில் தோன்றியதுன்றது 2வது ஒற்றுமை. 3வது, பெருமாள் எதுக்காக கூர்மாவதாரம்னு ஆமையாக வந்தான்? தேவர்கள்லாம் அமுதத்தை கடையறதுக்காக மந்தரமலைன்னு சொல்லக்கூடிய மலையை மத்தாக்கி திருப்பார்கடலை அப்படி கடைய ஆரம்பிக்கிறார். அப்படி கடையிற போது மந்தரமலைன்னு சொல்லக்கூடிய பெரிய மலை இருக்கு பாருங்க, அதை கொண்டு திருப்பார்கடலை கடையிறதுனால திருப்பார்கடலுக்குள்ள மலை அழுந்தி போகாம இருக்கணும். ஏன்னா கடல் ரொம்ப பறந்து விரிந்து ஆழமாக இருக்கக்கூடியது. இந்த கடையிற மத்து உள்ள அழுந்தி போயிடுத்துன்னா அதை யார் திரும்ப மேல கொண்டாடுறது இல்லையா? அதனால என்ன பண்ணார், அந்த மலை கடலுக்குள்ள அமுங்கி போகாம இருந்தாதான் இவாளால கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்க முடியும். அப்போ அந்த மலை கடலுக்குள்ள அமிழ்ந்து போகாதபடி அதை காப்பாற்றணும். அதுக்கு என்ன பண்ணார், கடுமையான தன்னுடைய முதுகாலே அந்த மலையை காப்பாற்ற வேண்டும்னு கடுமையான முதுகு யாருக்கு இருக்கும்? ஆமைக்குத்தான் கடுமையான முதுகு இருக்கும். ஆமையினுடைய உடம்பு வேற, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கடுமையான கூடு வேற, நல்ல கருங்கல் போல பலமாக இருக்கக்கூடியது ஆமையினுடைய கூடு. அதனால எம்பெருமான் ஒரு பெரிய ஆமையாக வடிவு கொண்டு தன்னுடைய முதுகிலே அந்த மந்தர மலையை தாங்கி அந்த மந்தர மலையானது இவர்கள் கடைகிற போது சமுத்திரத்துக்குள்ளே அமிழ்ந்து போகாதபடி இந்த மலையை தாங்கினான். இப்ப என்ன நடக்கிறதுன்னா, பெருமாள் ஆமையா நடுவுல இருக்கான், பெருமாளுக்கு கீழே கடல், பெருமாளுக்கு மேல மலை, மேல மலை போட்டு கடையிறது, கீழே கடல் போட்டு தூக்குறது பெருமாளை. 2த்துக்கும் நடுவுல பெருமாள் நெருக்குண்டான். 2த்துக்கும் நடுவுல பெருமாள் வந்து 2ம் போட்டு நெருக்கிறதே பெருமாள் நெருக்குண்டான். அதே மாதிரி பெருமாளுடைய கூர்மாவதாரத்துக்கு சமானமான இந்த பூதத்தாழ்வார், இவருக்கு வலதுபுறத்துல பொய்கை ஆழ்வார் போட்டு இவரை நெருக்கிறார், இவருக்கு இடதுபுறத்துல பேயாழ்வார் போட்டு இவரை நெருக்கிறார். 3 பேரும் சாதாரணமா நெருக்கம் இல்லாம நன்னா ஃப்ரீயா நின்றுட்டு இருந்தா. 4வதா திருக்கோவலூர் பெருமாள் வந்து இருட்டுல நெருக்கினா விட்டு 3 பேர் நிக்கிற இடத்துல 4 பேர் நின்றுன்றதுனால ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுண்டு நெருக்கிறாப்புல ஆயிடுத்து. அந்த மாதிரி பூதத்தாழ்வாருக்கு வலப்புறம் பொய்கை ஆழ்வாரும் இடது பக்கம் பேயாழ்வாரும் நெருக்க இவரும் நெருக்குண்டார். கூர்மாவதாரம் கடலுக்கும் மலைக்கும் நடுவிலே நெருக்குண்டது, பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வாருக்கும் பேயாழ்வாருக்கும் இடையிலே நெருக்குண்டார்னு சொல்றது ஒரு ஒற்றுமை. இன்னொன்னும், வேதத்துல பெருமாளுடைய கூர்மாவதாரத்தை குறிப்பிடுற போது பூதம் அப்படின்ற வார்த்தையினால கூர்மாவதாரத்தை குறிப்பிட்டது. இவருக்கு பேரே பூதத்தாழ்வார் அப்படின்னு தான் பேரு, இவரும் பூதம் தான்.
ஆகையினாலே இந்த ரெண்டு அவதாரங்களுக்கும் வேதத்திலும் சம்பிரதாயத்திலும் பூதம் அப்படின்னு பெயர் இருக்கிறது. கூர்மாவதாரமே பூதத்தாழ்வாராக அவதாரம் பண்ணினது அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கு நல்ல பொருத்தம். அதே மாதிரி பெருமாள் கூர்மாவதாரம் பண்ணினது எங்கன்னா திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய கடல்ல. இந்த பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணினது எங்கன்னா கடற்கரை நகரமான திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்திலே. கடலில் அவதாரம், கடல் சார்ந்த கடற்கரையில் அவதாரம்னு அதுலயும் ஒற்றுமை. இது எல்லாத்தையும் விட இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் பூதத்தாழ்வாருக்கும் கூர்மாவதார பெருமாளுக்கும் ஒற்றுமை தான் சொல்லிட்டு வந்தோம். ஒரு இடத்துல இந்த கூர்மாவதாரமா வந்த பெருமாளை விட பூதத்தாழ்வார் ஒரு படி மேல உசந்து நிக்கிறார். அது எப்படின்னா, சுவாமி தேசிகன் ரகசிய சிகாமணி அப்படின்னு ஒரு சில்லற ரகசியம் அனுகிரகிச்சார். அதுல தசாவதாரங்களினுடைய சீர்மையை எல்லாம் சொல்லி எல்லா அவதாரங்களை காட்டிலும் வராக அவதாரம் தான் உசந்ததுன்னு, வராகனா எம்பெருமான் அவதாரம் பண்ணின ஞானப்பிரானே உசந்தவன் அப்படின்னு கொண்டாடுறாருங்க. அப்போ வராக பெருமாள் எப்படி ஒரு தசாவதாரங்களை விட உசந்தவர் அப்படின்னு சொல்லிண்டே வர்றார். அதுல சொல்றச்ச இந்த கூர்மம்னு சொல்லக்கூடிய ஆமை இருக்கு, இதுவே கடல்ல மூழ்கி இன்னும் கரை சேராம இருக்கு, தத்தளிச்சுட்டு இருக்கு கடல்ல. மேல மலை போட்டு அழுத்துறது, கீழே கடல் போட்டு தூக்கி விடுறது, ரெண்டுத்துக்கு நடுவுல தத்தளிச்சுட்டு இருக்கு. இதாலேயே கரை சேர முடியல. இத்த நம்பினவால எங்க கரை சேர்க்க போறது? அதனால ஒருத்தன் நன்னா இளமையா இருக்கும் போதே என்னிடத்துல ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டா போறோம், அவன் கடைசி காலத்துல கல்லு போல கட்ட போல அசைவில்லாம படுத்துட்டு இருந்தாலும் நான் போய் அவனுக்கு மோட்சம் தரேன்னு சொன்னானே எங்க வராக பெருமாள், அவன் தான் உசந்தவன். அவன் எப்பயோ நினைச்சா அதுக்கு கடைசி காலத்துல வந்து நான் அவனுக்கு மோட்சம் தரேன்னு சொல்லி என்ன அவன் நினைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவனை நினைச்சுட்டு மோட்சம் தரேன்னு சொன்னான் பாருங்க, அந்த பெருமாள் தான் உசந்தவன் அப்படின்னு இப்படி ஒரு அவதாரத்துக்கும் வராக அவதாரத்துக்கும் ஒரு ஒப்பிடுறார் சுவாமி தேசிகன். அதுல அவர் சாதித்த வார்த்தையின்படி மத்ஸ்யாவதாரம்னு சொல்லக்கூடியது, கூர்மாவதாரம் ஆமைன்னு சொல்லக்கூடியது சமுத்திரத்துல தத்தளிக்கிறது, அதுவே இன்னும் கரை சேராம இருக்கு. ஆனால் அதனுடைய அவதாரமாக அவதாரம் பண்ணின இந்த பூதத்தாழ்வார் இவர் கரை சேர்ந்தது மட்டுமல்லாமல் இவருடைய பிரபந்தத்தை சேவிக்கிறவாளையும் கரை சேர்த்தார்னு சொல்லக்கூடியது அந்த கூர்மாவதாரத்தை விட இவர் ஒரு படி உசந்து நிற்கிறார்னு சொல்லக்கூடியதான பெருமை. இங்க கரை சேர்க்கிறது அப்படின்னா இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்களை ஸ்ரீவைகுண்ட கரையிலே சேர்ப்பது, அதாவது அவளை வந்து மோட்சத்துக்கு அனுப்புறதுன்னு அர்த்தம். அந்த எம்பெருமான் அவனே அந்த கடல்ல இருந்து வெளியில வர முடியல, அவனாலேயே தப்பிக்க முடியல, தத்தளிச்சுட்டு இருக்கான் பாவம். இவர் தான் கரை சேர்ந்தது மட்டும் இல்லாம எல்லாரையும் கரை சேர்க்கிறார் அப்படின்னா அவனை காட்டிலும் இவர் உசந்தவர் அப்படின்ற விஷயம் இங்கே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அடுத்தபடியா இன்னைக்கு ஆழ்வார் பேயாழ்வாருக்கும் வராகாவதாரத்துக்குமான ஒப்புமை என்னென்ன ஒற்றுமைன்னு பார்த்தால், தசாவதாரங்கள்ல 3வது அவதாரம் வராக அவதாரம், ஆழ்வார்கள்ல 3வது ஆழ்வார் பேயாழ்வார், அவதாரத்துல ரெண்டுமே 3ஆம் அவதாரம்னு சொல்லக்கூடியதான ஒற்றுமை ஒண்ணு. வராக அவதாரத்துல என்ன பண்ணான் பெருமாள்னா, பிரளய காலத்திலே பூமி சமுத்திரத்துக்குள்ள போய் மூழ்கெடுத்து, அப்ப பெருமாள் பெரிய காட்டுப்பன்றியா அவதாரம் பண்ணி தன்னுடைய கொம்புகளினாலே பூமியை இடந்து கொண்டு போய் பூமாதேவிய கை தூக்கி காப்பாத்தி அவளை எங்க வைக்கணுமோ அங்க வச்சான். இதனால பிராட்டிக்கு வராக பெருமாளாலே ஏற்றம். பூமாதேவின்னு சொன்னாலும் ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவின்னு சொல்லக்கூடிய 3 தேவிகளும் பிராட்டின்னு சொல்லக்கூடியவாதான். 3 பேரும் பெருமாளுடைய பத்னிகள் தான். ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் தான் பூமி தேவியாகவும் நீலாதேவியாகவும் அவதாரம் பண்ணி இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதும் நம்ம சம்பிரதாயம். அதனால 3 தாயார்ல யார சொன்னாலும் பிராட்டின்னு தான் எடுத்துக்கணும். அது இப்படி வராக அவதாரம் பெருமாள் பண்ணினதே கடலுக்குள்ள போன பூமி பிராட்டியை மீட்டு அவளுக்கு ஒரு கௌரவம் தரணும்ன்றதுக்காக. அதே மாதிரி அந்த வராக பெருமாளுடைய அவதாரமாக வந்த இந்த பேயாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தை தொடங்கும் போதே முதல் வார்த்தை திருக்கண்டேன் அப்படின்னு, சர்வேஸ்வரியா பெருமாளுக்கு பத்னியா நமக்கெல்லாம் தாயாக எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கு ஒரு கௌரவத்தை தர வேண்டும் என்பதற்காக திருக்கண்டேன் அப்படின்னு முதல்ல தாயார சேவித்தேன், அப்புறம்தான் பெருமாளை சேவித்தேன்னு சொல்லி வராக பெருமாள் எப்படி பிராட்டிக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தானோ அந்த மாதிரி இவரும் பிராட்டிக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி இவர் 3ஆம் திருவந்தாதி முடிக்கிறச்ச கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, சார்பு நமக்கென்றும் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்குறார். கடைசியில முடியறச்ச தேனமரும் பூமேல் திரு அப்படின்றார்.
இந்த சார்பு நமக்கென்றும் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னா நாம நல்ல கதிக்கு போனோம்னா அதுக்கு தாயார் தான் ஒரே வழி. தாயாரை விட்டா நாமெல்லாம் நல்ல கதிக்கு போறதுக்கு வழி இல்லைன்னு பிராட்டியினுடைய பெருமையை சொல்றார். வராக பெருமாள் பிராட்டியினுடைய பெருமையை லோகத்துக்கு காட்டினான். இவரும் பிராட்டியினுடைய பெருமையை தன் பாட்டு மூலமா லோகத்துக்கு காட்டுறார். அதனால பிராட்டிக்கு ஒரு கௌரவமான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய விதத்திலே வராக அவதாரம் பேயாழ்வார் ரெண்டு பேரும் ஒத்து போறா. இது ஒற்றுமை. இப்போ பேயாழ்வார் பாடின பிரபந்தம், திவ்ய பிரபந்தம் என்னன்னா, மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலராள் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ்த் தலைவன் அப்படின்னு அமுதனார் கொண்டாடியது போல இவர் பாடின பிரபந்தம் மூன்றாம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம். பொய்கையாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் மூணு பேருமே தலா 100 பாசுரங்கள் பாடினா. எல்லாமே அந்தாதி பாசுரங்கள். அதாவது ஒரு பாட்டினுடைய கடைசி வார்த்தை அடுத்த பாட்டினுடைய முதல் சொல்லாக இருக்கக்கூடிய அந்தாதி நடைய சேர்ந்தது. இவ எல்லாரும் பெருமாள் தாயார் பேர்ல தான் பாடியிருக்கா. அதனால திரு அந்தாதி. முதல்ல பாடினது முதல் திருவந்தாதி, இரண்டாவது பாடினது இரண்டாம் திருவந்தாதி, மூணாவது இவர் பாடினது மூணாம் திருவந்தாதின்றது விஷயம். சரி, ஆழ்வார்கள் எதுக்கு அவதாரம் பண்ணா? வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள தத்துவஹித புருஷார்த்தங்களை பாசுரங்களா பாடுறதுக்கு அவதாரம் பண்ணினா. பெருமாள் தான் பரம்பொருள்னு சொல்லக்கூடிய தத்துவம். பெருமாளை அடையறதுக்கு பக்தியும் சரணாகத்தியும் தான் வழின்னு சொல்லக்கூடிய ஹிதம். பெருமாளை அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தம் மோட்சம் தான் அப்படின்ற இந்த 3 ரகசியங்களை வெளியிடுவதற்காக அவதாரம் பண்ணினார்கள். அப்படி இவர் எந்தெந்த பாட்டுல தத்துவத்தை, ஹிதத்தை, புருஷார்த்தத்தை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். முதல் பாட்டுல ஆச்சரியமா பரம்பொருள் யாருன்றத தெளிவா சொல்லிட்டார் சுவாமி. நான் ரொம்ப பேச விரும்பல, என்ன சொல்ல வரையானோ அது முதல் பாட்டிலே சொல்லிடுறேன்றது போல நறுக்கு தெரித்தார் போல சாதிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் எண்ணாழி வண்ணன் பால் இன்று. நாலாவதா யார் வந்து நெருக்கிறான்னு பாக்குறதுக்காக பொய்கையாழ்வார் ஒரு விளக்கேற்றினார், பூதத்தாழ்வார் ஒரு விளக்கேற்றினார். அந்த 2 விளக்கினுடைய வெளிச்சத்துல நாலாவதா யார் நெருக்கிறான்னு 3 பேரும் பார்த்துட்டா. அதுல முதல்ல பார்த்தவர் இந்த பேயாழ்வார் தான். பார்த்தா அந்த திருக்கோவலூர் பெருமாள், உலகளந்த பெருமாள், ஆயனார்னு சொல்லக்கூடிய அந்த தேகலீசன் விஸ்வரூபமா பெரிய திருமேனி எடுத்துட்டு உலகளந்த திருக்கத்துல நிக்கிறான். அவனை சேவிக்கிறச்ச கூட முதல்ல இவர் யாரை பார்த்தாருன்னா தாயாரை சேவித்துதான் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாயப்படி முதல்ல அந்த பெருமாளுடைய வலது மார்பிலே இருக்கக்கூடிய தாயாரை பார்த்தார். வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு சொல்றது போல அந்த பெருமானுடைய வலது மார்பிலே இருக்கக்கூடிய தாயாரை, திருவை முதலில் கண்டார். திருக்கண்டேன், தாயாரை சேவித்தேன். பொன்மேனி கண்டேன், பெருமாளுடைய ஸ்வர்ணமயமான உடம்பை பார்த்தேன். சுவாமி, திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஆயனார் அப்படின்னு பேரு. ஆயனார் அப்படின்னா கிருஷ்ணன் அர்த்தம். கண்ணன் கருப்பு தானே, கிருஷ்ணம் அப்படின்னாலே கருப்புன்னு தானே அர்த்தம். ஆண்டாள் என்ன சொல்றா? கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை அப்படின்னு. கண்ணன்னா யாரு? கருந்தெய்வம், கருப்பா இருக்கக்கூடிய சுவாமின்னு சொல்றாளே. அப்ப திருக்கோவலூர் பெருமாள் கண்ணன் அப்படின்னா அவன் திருமேனி கருப்பா தானே இருக்கணும். ஏன் ஸ்வர்ண நிறமா இருக்குன்னா தாயார் பொன்னிறத்துல இருக்கா. அவளுடைய ஒளி பட்டுப்பட்டு அவனுடைய கருப்பான திருமேனியும் ஸ்வர்ணமயமான திருமேனி ஆயிடுத்து. ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்தேன். திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன். பெருமாளுடைய பொன்மேனி இருக்க தகதகான்னு மின்னக்கூடிய மேனி, அதனுடைய நிறம் என்ன தெரியுமா? அப்படி பிரகாசமா ஒளி வீசின்னு இருக்கிற சூரியனுடைய நிறம். அருக்கண் அப்படின்னா சூரியன். சூரியனுடைய அழகா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தங்க நிறத்துல பெருமாள் அப்படி மின்றான். அதையும் பார்த்தேன். தெரு கிளறும் பொன்னாழி கண்டேன். சண்டைன்னு வந்துட்டா எதிரிகளை எல்லாம் ஒரு கை பார்க்கக்கூடியதான ஸ்வர்ணமயமான அந்த சக்கரம் சுதர்சன ஆழ்வான் 1000 கோடி சூரியர்களை விடவும் பிரகாசமாக அப்படி ஜொலிக்கிறானே, ஜுவாலைன்னு சொல்லக்கூடிய சுதர்சன ஆழ்வான், சக்கரத்தாழ்வான், அவனை சேவித்தேன். புரி சங்கம் கை கண்டேன். பெருமாள் கையில வச்சிருக்கிற வலம்புரி சங்கு வகையைச் சேர்ந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கத்தை பார்த்தேன். எங்க பார்த்தங்க இதெல்லாம் அப்படின்னா என் ஆழிவண்ணன் பால் என்று என் பெருமாளுடைய திருமேனியிலே இத்தனையும் பார்த்தேன் அப்படின்னு முதல் பாட்டுல சொல்றார். அதுல வியாக்கியானத்துல ஆச்சாரியால் தெரிவிக்கிறா, புருஷகாரமாகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் உள்ள பெரிய பிராட்டியாரை அவன் திருமார்பில் கண்டேன். அவளது சேர்த்தியால் கார்வண்ணனான பகவான் திருமேனியும் பொன்மேனியானதுன்னு சாதிக்கிறார். சுவாமி, ஏன் முதல்ல தாயாரை சேவிக்கணும் அப்படின்னா, தாயார் நமக்கு 3 விதமான உறவாக அமைகிறாள்.
என்ன சுவாமி, என்ன பண்றா தாயார், நமக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்னா, முதல்ல புருஷகாரம். பெருமாள் நமக்கு மோட்சம் தரணும்னா, சுவாமி இந்த குழந்தை ஏதோ தெரியாம பாவம் எல்லாம் பண்ணிடுத்து, அதையெல்லாம் மன்னிச்சுட்டு இந்த குழந்தைக்கு மோட்சம் கொடுங்கன்னு நமக்காக பெருமாள் இடத்துல புருஷகாரம் பண்றா. புருஷகாரம் பண்றதுன்னா ரெக்கமெண்டேஷன் பண்றது, பரிந்துரைத்தல். அதனால தாயார் புருஷகாரம் பண்ணக்கூடியவளா இருக்கா. புருஷகாரம்னு சொல்றது தாயார் நமக்கு பண்ணக்கூடிய முதல் உபகாரம். ரெண்டாவது, உபாயமாகவும் தாயார் இருக்கா. அதாவது பெருமாளை அடையறதுக்கு என்ன வழின்னா, பெருமாளே வழின்னு நம்மாழ்வார் சொன்னாரோ இல்லையோ, ஆரெனக்கு நின்பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய். பெருமாள் அடையறதுக்கு என்ன வழின்னா, பெருமாள் தான் வழி. அப்படின்னா என்ன, அவனுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணணும். அந்த மாதிரி தாயார சரணாகதி பண்ணாலும் தாயார் நமக்கு மோட்சம் தரா. மோட்சம் போனோம்னா பெருமாளை மட்டும் சரணாகதி பண்ணணும்னு இல்ல, தாயார சரணாகதி பண்ணாலும் மோட்சம் கிடைக்கிறது. அதனால மோட்சம் போகக்கூடிய உபாயம், மார்க்கம், வழியாகவும் தாயார் இருக்கிறாள். அடுத்தது உபேயமாகவும் இருக்கிறாள். அப்படின்னா சரி, தாயார் புருஷகாரம் பண்றா, தாயாரே உனக்கு மோட்சம் தரான்னு வச்சுக்கலாம். நீ எங்க போறேன்னா வைகுண்டத்துக்கு போற. அங்க யார போய் சேவிச்சுண்டு யாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னா, பெருமாளுக்கு மட்டும் இல்ல, பிராட்டிக்கும் தான் நீ கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறாய், பிராட்டியையும் தான் நீ சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால மோட்சம்னு சொல்லக்கூடியதான வைகுண்டத்திலே நீ அடையப்படும் பலனாகவும் பிராட்டி இருக்கிறாள். அதனாலே அவள் உபேயம். இப்படி புருஷகாரம், உபாயம், உபேயம்னு சொல்லக்கூடிய 3 விதமாகவும் பிராட்டி இருக்கிறபடினாலே முதல்ல அவளை சேவிச்சுட்டு அவளுக்கு சமானமாக அவளுடைய சம்பந்தத்தோட ஸ்ரீமன் நாராயணன் திகழக்கூடிய பெருமாளையும் சேவித்தேன். அப்படின்றதா நம்ம சித்தாந்தத்தினுடைய, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆணி வேர் போலே இருக்கக்கூடிய இந்த உத்தமமான விஷயத்தை முதல் பாட்டிலே சொல்லிட்டார். அப்படின்னா இதை விட கஷ்டமான விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை எல்லாம் எப்படி சொல்லி பதிய வைக்க முடியும்? இப்படி பெரிய விஷயத்தை எடுத்த உடனே சொன்னபடியினாலே பெரிய ஆழ்வார் என்கிற அர்த்தத்திலே பேயாழ்வார்னு திருநாமம் இவருக்கு. சரி, பரம்பொருள் யாருன்னா பிராட்டியும் பெருமாளும் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுத்துட்டார். அந்த பெருமாள் பிராட்டியை அடையறதுக்கு என்ன வழி, உபாயம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு சொல்றார். நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் கையால் தொழுதும் நல் நெஞ்சே, வாமருவி மண்ணுலகம் உண்டு மிழ்ந்த வண்டரையும் தன் துழாய் கண்ணனையே காண்கனம் கண். நாமம் பல சொல்லி, பெருமாளுக்கு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, கிருஷ்ணா, வாசுதேவான்னு நிறைய பெயர்கள் உண்டு, திருநாமங்கள் நிறைய உண்டு பெருமாளுக்கு. நம்மாழ்வார் சாதிக்கிறார், பல பலவே ஆபரணம், பேரும் பல பலவே, 1 2 தான் கிடையாது பெருமாளுக்கு. சகஸ்ரநாமம்னு 1000 பேர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த சகஸ்ரநாமமும் கூட விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு 1000, வெங்கடேச சகஸ்ரநாமம்னு ஒரு 1000, கிருஷ்ண சகஸ்ரநாமம்னு ஒரு 1000, ராம சகஸ்ரநாமம்னு ஒரு 1000, வராக சகஸ்ரநாமம்னு ஒரு 1000, நிருசிம்ம சகஸ்ரநாமம்னு ஒரு 1000, இப்படி எத்தனையோ சகஸ்ரநாமங்கள் உண்டு. இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு போனா பெருமாளுடைய பேருக்கு முடிவே கிடையாது, அத்தனை பேர் உண்டு. அதனால பலன்னு சொல்லிட்டார். நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் கையால் தொழுது. ஒன்னும் பண்ண வேண்டாம், பெருமாளுடைய பெயரை, பெருமாள் பெயரை சொல்லக்கூடியதான நாராயண மந்திரம் இருக்கிறதே, திருவஷ்டாட்சர மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி கை கூப்பி அஞ்சலி பண்ணி விழுந்து சேவித்து பெருமாளை சரணாகதி பண்ணா போறோம், பெருமாள் மோட்சம் தருவார் அப்படின்னு மோட்சம் போகக்கூடியதான உபாயத்தையும் சொல்லிட்டார். பெருமாளுடையதான திருநாமத்தை சொல்லி அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணினால் மோட்சம் அப்படின்னு மோட்சம் போகக்கூடிய வழியையும் காட்டி கொடுத்துட்டார். அடுத்தது, அப்படி பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பலனை சொல்றார் ஒரு பாட்டுல. சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கள் மால், என்ற நாள் எண்ணாலும் நாளாகும், என்றும் இரவாத எந்தை இணையடிக்கே ஆளாய், மறவாது வாழ்த்துக என் வாய். இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்றும் இரவாத எந்தை இணையடிக்கே ஆளாய், என் வாய் மறவாது வாழ்த்த பெற்றால், சென்ற நாள் செல்லாத நாள் செங்கன்மால் எங்கள் மால் என்ற அந்நாளாகிய எந்நாளும் நாளாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுடைய பெயரை சொல்லி அவனை சேவித்து சரணாகதி பண்ணா மோட்சம்னு சொல்றீங்க சுவாமி நீங்க, ஆனா நான் இத்தனை நாள் பண்ணாத விட்டுட்டேன், அதனால என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வீணா போயிடுத்து, இனிமேல் வரக்கூடிய நாள்களையும் நான் அப்படி வீணா கழிக்க விரும்பல, இத்தனை நாள் எப்படி வீணா கழிச்சுட்டேனோ அந்த மாதிரி வருங்காலத்தையும் வீணா கழிச்சுடுவேனோன்ற பயம் இருக்கு எனக்குள்ள, இத்தனை நாள் வீணா கழிச்ச கஷ்டம் போனோம், இனிமேல் வருங்காலத்தை வீணா கழிச்சுடுவேனோன்ற பயம் போனோம். இது ரெண்டும் நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒன்னும் பண்ண வேண்டாம், அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி அவனை சரணாகதி பண்ணுங்கோ, வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். சரி சுவாமி, அப்படி பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்னா,
அவனுடைய நித்தியஸ்தானமான வைகுண்டத்துல போய் உட்கார்ந்துட்டு அவனை சேவிச்சுட்டு இருப்பேன் நீ. இங்க அவனுடைய பேரை சொல்லி அவனை சரணாகதி பண்ணியானா அதனுடைய பலனா அவன் வைகுண்டத்துல போய் உட்கார்ந்துட்டு காலத்துக்கும் அழியாமல் அவனுக்கு சமானமான ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கேயும் அவன் பேர் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி மோட்சம் பலன்னு சொல்லி புருஷார்த்தத்தை இந்த பாட்டினால காட்டி கொடுத்தார். இப்படி ஆச்சரியமான ஆழ்வார். இவர் விசேஷமா சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கார். அது என்னன்னு பார்க்கலாம். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தன்துழாய் மார்பன் தினத்து செருநகருகச் செற்றுகந்த தேங்கோதவண்ணன் வருணரகம் தீர்க்கும் மருந்து. நிறைய பாவங்கள் பண்றவாளுக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய இடம் நரகம். யாரா இருந்தாலும் சின்ன வயசுல தப்பு பண்றச்ச இந்த தப்பெல்லாம் பண்ணாதே, இதெல்லாம் பண்ணினா நரகத்துக்கு போவ, உன்னை அங்க அப்படி கஷ்டப்படுத்துவா இப்படி கஷ்டப்படுத்துவான்னு பெரியவா தாத்தா பாட்டியா இருக்கிறவா கதையெல்லாம் சொல்லி குழந்தைகளை வளர்ப்பா. அப்படி கதைகள் சொல்லி வளர்க்கப்படுற குழந்தையானது இந்த நரகத்திலே அவா தரான்னு சொல்லக்கூடியதான கோரமான குரூரமான தண்டனைகளுக்கு பயந்து கொண்டு தப்பு பண்ணாம பாவம் பண்ணாம ஒழுங்கா வாழும் பெரியவனான கூட. அப்படிதான் இவன் பாவம் பண்ணாம நரகத்துக்கு இவனை போகாம தடுக்கக்கூடிய வழியை நம்ம பெரியவா கடைபிடிச்சா. அதையும் மீறி அவன் தலையெழுத்து நேரம் சரியில்லை நரகம் போகும்படியா ஒரு பாவத்தை பண்ணிவிட்டான். அந்த நரகத்துல இவனை தள்ளி இவனை அழுத்தி இவன் அப்படி சின்ன பின்னா பட்டு கஷ்டப்படாம இவன் வாழ்க்கையை அழிச்சுட்டு மோட்சம்னு சொல்லக்கூடிய ஆனந்தத்தை இவன் பெறாமல் இருக்கும்படியான ஒரு தடை இருக்கிறது. அதை தீர்த்து இவனை நரகத்துல தள்ள விடாம பண்றது ஒண்ணு உண்டு. அது என்னன்னா பெருமாள் தான். ஒருத்தன் பாவத்தை பண்ணிவிட்டா அவன் சம்சாரத்தையும் நரகத்தையும் அனுபவிச்சேதான் கடக்கணும். அதை எப்படி சுலபமா கிடக்கிறதுன்னா அவனிடத்துல சரணாகதி பண்ணா அவனே இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய நோய்க்கும் நரகம்னு சொல்லக்கூடிய நோய்க்கும் மருந்தாயிடுவானாம் பெருமாளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரணாகதி ஆயிடுத்து இது வரைக்கும் இவன் என்னென்ன பாவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறானோ அந்த பாவங்களை எல்லாம் போனா போறதுன்னு பெருமாள் மன்னிச்சுட்டு தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லும்படியா இவனை வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்றார். இப்படி பெருமாளை சரணாகதி பண்ணா உன்னை நரகத்துக்கு போவிடாம தடுக்கிறதோன்னு அந்த சரணாகதி அந்த பெருமாள் பண்றானோன்னு அப்படி ஒரு வழி இருக்கிறச்ச நீ ஏன் நரகத்துக்கு போறதுலயே குறியா இருக்கேன்னு கேட்டு இவரும் கூட ஓதவண்ணன், அதாவது மழை நீரினுடைய நிறத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் அருநரகம் தீர்க்கும் மருந்து, உனக்கு நரகம் வரக்கூடியதை தடுக்கக்கூடியவன், அதுக்கு மருந்து இவன். ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே மருந்து சாப்பிட்டா அந்த நோய் வராதோ இல்லையோ அந்த மாதிரி இவனை சரணாகதி பண்ணிவிட்டா நீ நரகத்துக்கு போய் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். அடுத்து மோட்சம் போறதுக்கு என்ன வழின்னு சொல்லி 2 விஷயங்கள் சாதிக்கிறார். ஒரு பாட்டுல தொட்டபட எட்டும் தோளாத வென்றியான் அட்டபுயகரத்தான் அந்யான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்வு. காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜ பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார். திரு அட்டபுயகரம்னு சொல்லக்கூடிய திவதேசம். 8 கைகள், அந்த 8 கைகள்லயும் 8 ஆயுதங்கள் வச்சுருக்கிற பெருமாள். அந்த பெருமாள் கஜேந்திரவரதன் முதலையனுடைய வாயில சிக்கின்ற கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லக்கூடிய யானையை காப்பாற்றி அதுக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள் அவன். அந்த பெருமாளுடைய திருவழிதான் நமக்கெல்லாம் மோட்சம் போறதுக்கு வழின்னு சொல்றார் ஆழ்வார். இங்க முதலைன்னு சொல்லக்கூடியது நம்முடைய இந்திரியங்கள். யானையினுடைய ஸ்தானத்துல நாம இருக்கோம். யானை எப்படி முதல வாயில காலை விட்டுட்டோ தன்னை காப்பாத்திக்க முடியாம துடிச்சதோ அந்த மாதிரி இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய புலன்களிடத்திலே நாம சிக்கிண்டு நாம யானையாட்டமா துடிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்? ஆதி மூலமேன்னு கூட்டு யானை சரணாகதி பண்ணினது போல நாம எம்பெருமானே உன் திருவடியே சரணம் அஷ்டபுஜ பெருமாளேன்னு சொன்னா அந்த பெருமாள் முதலையாட்டமா இருக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாம் தன்னுடைய சக்கரத்தினாலே சம்ஹாரம் பண்ணிவிட்டு யானை போல துடிச்சுட்டு இருக்கிற நமக்கு மோட்சம் தருவார் அப்படின்னு நாம கஷ்டத்தை விட்டுட்டு மோட்சம் போகக்கூடிய வழி பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அதே ஆழ்வார் கடைசி பாட்டுல ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றார். மோட்சம் போறதுக்கு பெருமாள் திருவடியை அடையிறது மட்டும் வழி இல்ல, இன்னொருத்தர் திருவடியை அடையிறதும் வழி. அவா யாருன்னு சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு. சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தன் துழாய் தார்வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வானமரும் மின்னிமைக்கும் வந்தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னு
நல்ல தேன் சுரக்கக்கூடிய தாமரை மேல உட்கார்ந்து இருக்கிற பிராட்டி இருக்காளே தாயார் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார், அவளுடைய திருவடிதான் நமக்கு மோட்சம் போகக்கூடிய வழி. சார்பு நமக்கு என்றும் தேன் அமரும் பூமேல் திரு. எப்படி அஷ்டபுஜ பெருமாளுடைய திருவடியை பிடிச்சா மோட்சம்னு சொன்னாரோ, அதே மாதிரி தாயாருடைய திருவடியை பிடிச்சாலும் மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பரதத்துவம்னு சொல்லக்கூடிய வசந்த நம்முடைய தேசிக சம்பிரதாயத்தினுடைய தாத்பரியம் இங்கே ஆழ்வாராலே காட்டித் தரப்பட்டதுன்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளையனுடைய ஒரு வாக்கியத்தை இந்த பாசுரத்துக்கான உரையில சேவிக்கணும். ஆபத்துக்கு சர்வேஸ்வரன், ஆபத்து உள்ள போதும் எற்றைக்கும் நமக்கு ஆசிரியம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு வசனம் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். ஒரு ஜீவனுக்கு எப்பயான ஆபத்து வந்துடுத்துன்னா அவன் யாரை கூப்பிடுவான்னா பெருமாளை தான் கூப்பிடுவான். யானைக்கு ஆபத்து வந்தது, யாரை கூட்டுது? பெருமாளை தானே கூட்டுது. அந்த மாதிரி நமக்கு ஆபத்துன்னா சர்வேஸ்வரன் பெருமாள் தான் வரணும். ஆபத்துல மட்டும்தான் பெருமாளை நினைக்கிறான் ஜீவன். ஆபத்து உள்ள போதும், ஆபத்தா இருந்தாலும் சரி, எற்றைக்கும் எப்பவும் சரி, நமக்கு யார் ஆசிரியம், நமக்கு யார் கதின்னா பெரிய பிராட்டியார் தாயார் தான் கதி. ஏன்னா தாயார் கிட்ட போறதுக்கு நாமெல்லாம் பயப்படுறதில்லை. அம்மா அப்படின்னா ஒரு நெருக்கம், ஒரு உருக்கம் நமக்கெல்லாம். அதனால சுலபமா போயிடுறோம் தாயார் கிட்டக்க. பெருமாள் அப்படின்னா பண்ணக்கூடிய தப்புகளுக்கு தண்டனை கொடுப்பவனாக, தண்டதரனாக, சிக்ஷிப்பவனாக இருக்கிறபடினால ஒரு கடுமையா இருக்கிற அப்பாவண்ட இருக்கக்கூடியதான பயம் பெருமாள் இடத்துல உண்டு. அந்த பயத்தினால பெருமாள் இடத்துல நாமெல்லாம் அவ்வளவு சுலபமா நெருங்கிடுறதில்லை. ஆனா கருணையே வடிவெடுத்தவளான தாயார் இடத்துல சர்வசாதாரணமா நெருங்கிடுறோம். ஆனா என்னைக்கான ஒரு ஆபத்து யாராலனா வந்துடுத்தோம்னா உடனே எங்க போய் சொல்றோம், அப்பா எனக்கு இந்த ஆபத்து வந்துடுத்து, நீ தான் அதுல இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லி பெருமாள் போய் நிக்கிறோமோ இல்லையோ. இதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் நமக்கு அம்மா அப்பா வாட்டம் முக்கியமானவாதான்னு சொன்னாலும் ஆபத்து வந்தா மட்டும்தான் பெருமாள் ஞாபகம் வர்றது நமக்கு. எத்தனையோ புராணத்துல பார்த்தோம், ஆபத்துன்னா தான் பெருமாளை கூப்பிடுறா. ஆனா எல்லாத்துக்கும் யாரை கூப்பிடுறான்னா தாயாரை தான் கூப்பிடுறா. அதனால பெருமாள் மட்டுமல்ல, பிராட்டியும் நமக்கு தெய்வம் அப்படின்னு, பிராட்டியும் புருஷகாரம், உபாயம், உபேயம் அப்படின்னு பெருமாளை போல எல்லாமாகவும் நமக்கு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். பெருமாள் தனக்கு ஒத்த திருவுடன் நமக்கு உபேய உபாயமாவான் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். அதாவது பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சமம். எதுல சமம் அப்படின்னா, மோட்சத்துக்கு போறதுக்கு யார் வழின்னா பெருமாளும் வழி, பிராட்டியும் வழி. அதனால உபாயம்னு சொல்லக்கூடிய மோட்சம் போகக்கூடிய வழியிலையும் ரெண்டு பேரும் சமானமா இருக்கா. மோட்சம் போனா கிடைக்கக்கூடிய பலனுக்கு உபேயம்னு பேரு. மோட்சத்துல போய் யாரை சேவிச்சுட்டு, யாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு, யாரை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா பெருமாளையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்க, பிராட்டியும் தான் அனுபவிச்சுட்டு இருக்க. அதனால பலன்லயும் ரெண்டு பேரும் உனக்கு சமானமானவாளா இருக்கா. அதனால வழின்னு சொல்லக்கூடிய உபாயம், பலன்னு சொல்லக்கூடிய உபேயம், ரெண்டுத்திலையும் ரெண்டு பேரும் சமானமா இருக்கிறபடினாலே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு தெய்வம்னு சொல்லி முதல் பாட்டிலேயே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து ஆரம்பித்து 99வது பாட்டுல பெருமாள் கதி, 100வது பாட்டுல தாயார் கத்தின்னு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் பரதத்துவம் என்பதை பறக்க ஸ்தாபித்தருளின, பெரிய விஷயத்தை பறக்க ஸ்தாபித்தருளின பெரிய ஆழ்வாரானபடியினாலே பேயாழ்வார்னு இவருக்கு திருநாமம். இவர் மத்த ஆழ்வார்கள் அல்லது மத்த ரிஷிகள் சொல்லாத ஒரு விசேஷமான விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்படின்றது ஒரு அனுபவம். பொய்கை ஆழ்வார்னுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறச்ச, வாளரக்கண் நீள்முடியல் பாதமத்தால் எண்ணினான் பண்புன்னு வால்மீகி கூட ராமாயணத்துல சொல்லாத விஷயத்தை பொய்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். பிரம்மா ராவணனுக்கு வரம் தரச்ச பெருமாள் குழந்தையாட்டமா பிரம்மாவனோட மடியில படுத்துட்டு, வந்திருக்கிறவன் நல்லவன் கிடையாது, 10 தலை ராவணன், 10 தலையை மறைச்சுண்டு ஒத்த தலையோட வேஷம் போட்டு நல்லவனாட்டமா வந்திருக்கான், அவனை நம்பி ஏமாந்துடாதேன்னு பெருமாள் குழந்தை பிரம்மாவனுடைய மடியில உட்கார்ந்துட்டு சைகை பண்றது பிரம்மாவை பார்த்து. அதனாலதான் பிரம்மா ஓரளவுக்கு தப்பித்தான். இல்லைன்னா ராவணன் பிரம்மாவே அழிச்சு விட்டுருப்பான்னு பார்த்தோமோ இல்லையோ. அந்த விஷயத்தை இந்த பேயாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்துல பாடியிருக்கார். வால்மீகியே ராமாயணத்துல சொல்லாத விஷயத்த இவர் சொல்லியிருக்கார். 3ஆம் திருவந்தாதியில 77ஆம் பாட்டு, ஆய்ந்த அருமறையோன் நான்முகத்தோன் நன்குரங்கில் வாய்த்த குழவியாய் வாளரக்கண் ஏய்ந்த முடிப்போது மூன்றேழென்றெண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரண். ஆய்ந்த அருமறையோன், 4 வேதங்களையும் எப்பவும் சொல்லிண்டு அந்த வேதங்கள்ல சொன்ன அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கானே, வேதத்துல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பிரம்மா. ஆய்ந்த அருமறையோன்,
4 வேதத்தையும் கத்துண்டு அர்த்தமும் நன்னா தெரிஞ்சு அதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவன். அவன் யாருன்னா நான்முகத்தோன், 4 தலைகளுடன் கூடிய பிரம்மா. அவன் என்ன பண்ணினான்னா நன்கு உறங்கில் நன்னா தூங்கின்னு இருக்கான். அது என்ன பிரம்மா எப்படி தூங்குவான்னா, இங்க தூங்குறது அப்படின்னா புகழ் மயக்கம், புகழ்ச்சி போதை. ராவணன் நீதான் உலகத்துல பெரிய தெய்வம், நீதான் சிறந்த தெய்வம், நீதான் எந்த வரம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறவன், அதனாலதான் உன்னை நோக்கி தபஸ் பண்றேன்னு ஆகா ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மாவை துதித்தான். ராவணனுடைய அந்த வஞ்ச புகழ்ச்சிக்கு மயங்கி பிரம்மா அப்படி தூங்குறது போல அப்படி மயக்கத்துல மிதக்கிறான். இப்ப ராவணன் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவான் பிரம்மா. அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சின்னு சொல்லக்கூடியதான உறக்கத்துல இருக்கான் பிரம்மானன்னா. நான்முகத்தோன் நன்கு உறங்கில் நன்னா தூங்கிட்டு இருக்கான். வாய்ந்த குழவியாய் ஆச்சரியமா ஒரு குழந்தையா மாறி, குழவின்னா குழந்தை, ஆச்சரியமான குழந்தையா மாறி அந்த பிரம்மாவினுடைய மடியில பட்டுன்ட்டு வாளரக்கண் ஏய்ந்த முடிப்போது 3 7 என்று எண்ணினான். அப்படின்னா இவன் வந்திருக்கிறவன் சாதாரண அப்பாவியான ஒரு பிராமணன் இல்ல, 10 தலை இருக்கக்கூடிய ராட்சசன். 3 7 3 7 10 10 தலைகளை உடைய ராட்சசன் அப்படின்னு தன்னுடைய கால் விரலால எண்ணி காட்டி, அவனிடத்துல கொஞ்சம் உஷாராயிரு, அவனுக்கு வரம் கொடுக்கறச்ச கொஞ்சம் பார்த்து கூடோ, இல்லைன்னா உன்னையே அழிச்சுடுவான், முதலுக்கே மோசமா போயிடும்னு பெருமாள் அவனுக்கு அன்னைக்கு புத்தி புகட்டினான் குழந்தையாக இருந்துண்டு பிரம்மாவுக்கு. அப்படி பிரம்மாவுக்கு புத்தி வரவழைத்து ராவணன் அழியக்கூடிய வழியை தேடி கொடுத்து அந்த மனுஷனா தானே அவதாரம் பண்ணி ராமனாக அந்த ராவணனுடைய கதையை முடித்து இந்த பூமியினுடைய பாரத்தை தீர்த்து வைத்தானோ இல்லையா பெருமாள். அந்த பெருமாளுடைய திருவடிகள் தான் நமக்கெல்லாம் கதி. அந்த பெருமாளை யாரும் போய் நீ எங்களை காப்பாத்துன்னு கேட்கல. எங்க ராவணனை அழிக்க முடியாதபடிக்கு வரம் கொடுத்துட்டா அவன் அழியாம போயிட போறானோ, பூமியானது அவஸ்தப்பட்டுட்டே இருக்க போறதோ அப்படின்ற நல்ல எண்ணத்துல அவனே குழந்தையா மாறி போய் படுத்துட்டு பிரம்மாவுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி மனுஷனால கொல்லப்படக்கூடாது அப்படின்ற ஒரு செக் அங்க வைத்து இவனே மனுஷ ரூபத்துல ராமனா அவதாரம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணி பூமியினுடைய பாரத்தையும் தீர்த்தான். அப்படின்னா அந்த பெருமாள் தான் நமக்கெல்லாம் கதி. அவனுடைய திருவடியை விட்டா நமக்கு வேற கதி இல்லை அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இது வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்லப்படாத விஷயம். பொய்கை ஆழ்வாரை போல இந்த ஆழ்வாரும் சொல்லியிருக்காரு. அப்படின்றது வால்மீகிக்கு பிரம்மாவாலே கொடுக்க முடியாத ஞானத்தை பெருமாள் இவாளுக்கு ஞானம் கொடுத்ததுனால இவா உணர்ந்தா அப்படின்னு சாமான்யமான தெய்வங்களை வணங்குறவாளுக்கும் பெருமாளை மட்டும் வணங்குறவாளுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசத்தை பார்க்கலாம். இங்கே பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் பெருமாளால படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவர்கள்ல ஒருத்தன். அவன் கொடுக்கிற அனுகிரகத்தினால பெருசா ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுவே எல்லோருக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவனான ஸ்ரீமன் நாராயணன் ஞானம் கொடுத்தானா அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ரிஷியான வால்மீகிக்கு தெரியாத விஷயமும் ஆழ்வாருக்கு தெரிகிறதுன்றது அனுபவம். இங்க இந்த பேயாழ்வார நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கா அப்படின்னா, சுவாமி நாதமுனிகளுடைய சிஷ்யரான திருக்குறுகை காவலப்பன்னு சொல்லக்கூடிய சுவாமி இவர் பாடின 3ஆம் திருவந்தாதி விஷயமா ஒரு தமிழ் தனியன் அருளி செய்திருக்கிறார். அந்த தனியனை சொல்லிதான் இன்னைக்கும் நாம 3ஆம் திருவந்தாதி சேவிச்சுட்டு இருக்கோம் சேவா காலத்துல. சீராரும் மாடத் திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கழலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. சீராரும் மாடத் திருக்கோவலூரதனுள், சிறப்புமிக்க இயற்கை வளம் மிக்க வரலாற்று சிறப்புமிக்க பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த திருக்கோவலூர்னு சொல்லக்கூடிய திவதேசத்தில் காரார் கருமுகிலை காணப்புக்கு, ஆச்சரியமா மழைக்கால மேகம் போலே இருக்கக்கூடிய ஆயனார்னு சொல்லக்கூடிய கண்ணனை சேவிப்பதற்காக அந்த ஊருக்குள்ளே போனார் இந்த ஆழ்வார். பெருமாள் இருட்டு எடுக்கிறபடினால சேவிக்க முடியல. அப்ப முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார் வையம் தகலியான்னு ஆரம்பித்து ஒரு விளக்கேத்தினார். 2வது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அன்பே தகலியான்னு சொல்லி ஒரு விளக்கேத்தினார். இப்படி 2 ஆழ்வார்கள் ஏத்தின 2 விளக்குகளாலே அந்த இடத்துல இருட்டு போய் இந்த ஆழ்வார் பெருமாளையும் பிராட்டியையும் ஆச்சரியமாக சேவித்து அனுபவித்தார். அதனால அவா ஏத்தின விளக்குனால பெருமாளையும் பிராட்டியையும் சேவித்து அவள் அப்படியே உள்ளது உள்ளபடி பாக்குறார். அப்படின்னா என்னன்னா, பெருமாளும் பிராட்டியும் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லித்தோ அந்த மாதிரி பாக்குறார். இது எப்படி சொல்றாங்கன்னா, ஓரா அப்படின்ற ஒரு வார்த்தையினால சொல்றார். ஓரா அப்படின்னா மறைகளில் ஓதிய வண்ணமெல்லாம் எம்பெருமானை நேரில் கண்டு அவற்றில் நமக்கு உபதேசிக்க வேண்டும் அவற்றை ஆராய்ந்தெடுத்து அவ்வனுபவத்தை எல்லோரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி உபகரிக்கைக்காக மனனம் பண்ணுகிறார் அப்படின்னு வியாக்கியானம். ஓறுதல் அப்படின்னா உணர்தல்னு அர்த்தம்.
ஒரு விஷயத்த அப்படியே பார்த்து சொல்றதுக்கும் உணர்ந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏதோ புஸ்தகத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதை ஒருத்தர் சொல்றார், அவர் புஸ்தகம் பார்த்து சொல்லிட்டு இருக்காரா, இல்ல புஸ்தகத்துல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி சொல்றாரா, அல்லது அர்த்தம் தெரிஞ்சுட்டு உணர்ந்து சொல்றாரா அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதான அந்த விதத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவர்தான் தாயார், இவர்தான் பெருமாள், தாயாரை முன்னிட்டு பெருமாளை சேவிச்சேன்னு இவர் சொல்றாரு. இது யாரோ சொல்லி கொடுத்தலாம் இவர் சொல்லல, உணர்ந்து சொல்றார். அதுவும் எப்படி உணர்ந்து சொல்றாரு அப்படின்னா, வேதங்கள் எப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் நமக்கு பரம்பொருள்னு சொல்லி இருக்கோ, அப்படி வேதங்கள் சொன்ன விதத்திலேயே பெருமாளையும் பிராட்டியும் இவர் சேவித்து, வேதம் சொன்னபடியே பெருமாள் தாயார் அனுபவித்து, வேதத்துல எப்படியெல்லாம் பெருமாள் தாயார் புகழ்ந்திருக்கோ அது எல்லா மூலமாகவும் பெருமாள் இவர் அனுபவிக்கிறார், தாயார் இவர் அனுபவிக்கிறார். வேதத்திலே பெருமாள் தாயாருக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அது ஒண்ணு விடாம, ஒரு அம்சம் விடாம அனுபவிக்கிறார். அது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தா நாம தாங்குவோமா? கரை காண முடியாத அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய வேதங்கள்ல எவ்வளவு சொல்லியிருக்கோ அது அத்தனையும் சொன்னா நாம தாங்குவோமா? நமக்கு எப்படி சொல்லணும், எப்படி சொன்னா நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியுமோ, எவ்வளவு சொன்னா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சொன்னா போறோம். அதனால சுவாமி, நீங்க ஆழ்வார், அதுவும் பேய் ஆழ்வார், உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு அத்தனை சாதாரணமா புரிஞ்சிடாது. எங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லுங்க, ஆனா முக்கியமான விஷயங்களை விடாம அதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன பண்றார், வேதங்கள்ல எப்படியெல்லாம் பெருமாள் தாயார் அனுபவிக்கணும்னு சொல்லி இருக்கோ அப்படியெல்லாம் அழங்கால் பட்டு அனுபவித்தவர், அதுல நமக்கு எவ்வளவு தேருமோ அவ்வளவுதான் சொல்லியிருக்கார். அதுதான் 100 பாசுரம்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ பெரிய 4 வேதங்களை 100 பாசுரமா சுருக்கி இருக்காருன்னு அர்த்தம். அதனாலதான் ஆழ்வார்கள் வேதத்தை அப்படியே தமிழ் படுத்தினார்கள்னு சொல்றது. சரி, இது எதுக்காக பண்ணினார் அப்படின்னா, அந்த அனுபவத்தை எல்லோரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி உபகரிக்கைக்காக. ஆழ்வார் பெருமாளையும் தாயாரையும் நேர கண்டு சேவிச்சுட்டார் சுவாமி. அவருக்கு அனுபவம் கிடைச்சிடுத்து, நேர பார்த்தார், சரணாகதி பண்ணிட்டார், பாசுரமும் பாடிட்டார், அவருக்கு மோட்சம் நிச்சயம். ஆழ்வார் வந்தார், பாட்டு பாடினார், மோட்சம் போனார். அதனால எங்களுக்கு என்ன லாபம் சுவாமி? ஆழ்வார் நான் இதைதான் பண்ணேன், எனக்கு மோட்சம் கிடைச்சதோ, நீங்களும் அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்ணணும் இல்லையோ நமக்கு. அந்த உபதேசம் தான் அந்த 3ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியதான உபதேசம். இப்படி சீராரும் மாட திருக்கோளூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரார். திருக்கோவலூருக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு சேவித்தார். எப்படி சேவித்தார்? வேதங்களிலே சொன்னபடி சேவித்தார். சேவித்த விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி சொல்லித்தரார் அப்படின்னா, திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கடலே. திருக்கண்டேன் அப்படின்னு ஆரம்பித்து 100 பாசுரங்களை 3ஆம் திருவந்தாதின்ற புஸ்தகமா பாடின, நம்மிடத்திலே நிறைய கருணை இருக்கக்கூடிய, நாம் எல்லாம் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து கஷ்டப்படக்கூடாது, வைகுண்டத்துக்கு போய் ஆழ்வாராட்டம் நாமளும் சுகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம மேல ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஆழ்வார். தாயாரோட நான் பெருமாளை சேவித்தேன், அவளை சரணாகதி பண்ண, அவ 2 பேரும் சேர்ந்து எனக்கு மோட்சம் தரப்போறா, அதே மாதிரி நீங்களும் பெருமாள் தாயார சரணாகதி பண்ணுங்க, அவ உங்களுக்கும் மோட்சம் தருவான்னு சொல்லி தன்னுடைய 3ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியதான பாசுரத்தின் மூலமாக காட்டி கொடுத்த சீரான், சிறப்பை உடையவர், அவருடைய கழலே, அவருடைய திருவடிகளே நெஞ்சே உரைகண்டாய் உகந்து. நெஞ்சமே, மனசே, இந்த பேயாழ்வார் பெருமாளையும் தாயாரையும் வாழ்த்தினார், ஸ்தோத்திரம் பண்ணார், பாசுரம் பாடினார். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? தாயார் பெருமாள் 2 பேரையும் சரணாகதி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும்ன்ற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னார் பார் பேயாழ்வார். அவருடைய திருவடியை முதல்ல வாழ்த்தோ சேவி. இங்க பேயாழ்வார் தான் நமக்கு ஆச்சாரியன். ஆச்சாரியனுடைய திருவடிகளை வாழ்த்தி அவரை சேவிச்சு அவரை சரணாகதி பண்ணிட்டு, அவருடைய அனுகிரகத்தினாலே பிராட்டியையும் பெருமாளையும் சரணாகதி பண்ணுகிற போது, அந்த ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே, அந்த ஆழ்வார் காட்டிய வழியிலே, அந்த ஆழ்வாரனுடைய புருஷகாரத்தினாலே, அவருடைய பரிந்துரையினாலே பெருமாளும் பிராட்டியும் நமக்கு மோட்சம் தருவா. அதனால பெருமாள் தாயாரை சேவிக்கிறதுக்கு முன்னாலே ஆழ்வாருடைய திருவடிகளை சேவிப்பதே நமக்கு ஸ்வரூபம் அப்படின்னு இந்த தனியன்ல திருக்குறையை காவலப்பன் சாதிக்கிறார். சீராரும் மாடத் திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கழலே உரைகண்டாய் நெஞ்சே உகந்து அப்படின்னு ஆச்சரியமான தனியன் இது. இதுல 3 ஆழ்வார்களுக்கும் ஒரு ஒற்றுமையை பார்க்கணும். முதல்ல பொய்கை ஆழ்வார் ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்தார். 2வது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அன்பே தகலியான்னு சொல்லி பெருமாள் கிட்ட நாம அன்பா இருக்கணும் அப்படின்னு பக்தியை சொல்லி கொடுத்தார்.
மூணாவது ஆழ்வாரான பேயாழ்வார் அந்த ஞானமும் பக்தியும் ரெண்டும் சேர்ந்து இருந்தா நாம தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுடலாம் அப்படின்னு திருக்கண்டேன், தாயாரையும் பெருமாளையும் சேவித்தேன்னு சொல்லி கொடுத்தார். அதனால அடியன் நேத்து சொன்னது போல நம்ம சம்பிரதாயத்துல ஞானம் முக்கியமா பக்தி முக்கியமானா பக்தி ரூபான ஞானம் அப்படின்னு ஞானம் பக்தி ரெண்டும் முக்கியம். வெறும் பக்தி இருந்தாலும் மூட பக்தின்னு பேரு, வெறும் ஞானம் இருந்தாலும் வரட்டு ஞானம்னு பேரு. ஞானம் அதனாலே பக்தியும் பக்தி ரூபான ஞானமாக இருக்கிற போதுதான் அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும். அப்படி முதலாழ்வார் ஞானத்தை சொல்லி கொடுத்தார், இரண்டாவது ஆழ்வார் பக்தியை சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து ஞானத்தை கத்துட்டோம், இவர்கிட்ட இருந்து பக்தியை கத்துட்டோம். இப்படி ஞானமும் பக்தியும் சேர்ந்து சரணாகதி பண்ணுகிற போது தாயாரையும் பெருமாளையும் அடையலாம் அப்படின்னு மூணாவது ஆழ்வாரான இந்த ஆழ்வார் சொல்லி கொடுத்தார். இப்படி மூணு பேரும் சேர்ந்து நம்முடைய சம்பிரதாயத்தை வகுக்கிறா. இவா விஷயமா திருவரங்க தமுதனார் சொன்ன பாசுரம் பேயாழ்வார் விஷயமா. மன்னிய பேரிருள் மாண்டபின் ஓவலுள் மாமலராள் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். பேயாழ்வாருக்கு தமிழ் தலைவன் பேர் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் மொழியை கத்துக்கணும்னா இவர்கிட்ட தான் கத்துக்கணும். தமிழர்கள் எல்லாருக்கும் இவர் தான் தலைவர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ தமிழர்கள் கட்சின்னு வச்சுட்டு தலைவரானவர் இல்ல. தமிழ் இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாது. தமிழ்ல இவர மாதிரி பாசுரங்கள் யாராலையும் பாட முடியாது. தமிழ் இவர் நாக்கில் அப்படியே தாண்டவம் ஆடுறது. சொல்ல போனா இவர் என்ன எழுதுறாரோ என்ன பாடுறாரோ அதுதான் தமிழ், மீது எல்லாம் தமிழே கிடையாதுன்னு சொல்வது போல எல்லா தமிழ் புலவர்களும் இவர் தான் நமக்கு தலைவர், இவர் காட்டுற வழியில போனாதான் நம்ம எல்லாம் நல்ல பாடல்களை எழுத முடியும்னு சொல்லி இவரை பார்த்து தமிழ் கத்துக்கோங்க, இவரை பாட்டு எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கோங்கன்னு சொல்லும்படியாக ஆச்சரியமான வேத விஷயங்களை எல்லாம் தமிழிலே பாடிய தமிழ் தலைவனாக திகழ்கிறார் இந்த ஆழ்வார். ஆழ்வார் என்ன பண்ணார் நமக்கு உபகாரம் அப்படின்னா, மன்னிய பேரிருள் மாண்டபின். திருக்கோவலூர்ல மிருகண்ட மகரிஷியனுடைய ஆசிரமத்துல 3 ஆழ்வார்கள் சேர்ந்து இருக்கிற போது 4வதா பெருமாள் நெருக்கினார். யார் நெருக்கிறான்னு தெரியலையே, 4வதான்னு அவ பார்க்கணும்னு நினைச்சா அங்க அப்படியே இருள் சூழ்ந்திருக்கிறது. இருட்டுல பெருமாளை 4வதா வந்தவா யாருன்னு பார்க்க முடியல. அப்போ ஒரு ஆழ்வார் ஒரு விளக்கு ஏத்தினார், இன்னொரு ஆழ்வார் இன்னொரு விளக்கு ஏத்தினார். அந்த 2 விளக்கினுடைய ஒளியினாலும் அங்கே மன்னிய பேரிருள், அங்கே நிலவி இருந்த பெரிய இருட்டு அப்படி மாண்டு போயிடுது, செத்து போயிடுது. இருட்டு நீங்க போயிடுது, வெளிச்சம் வந்துடுத்து. அப்ப வெளிச்சத்துல தமிழ் தலைவன் சொல்லக்கூடிய பேயாழ்வார் என்ன பார்த்தார் அப்படின்னா, கோவலுள் அப்படின்னா திருக்கோவலூர்னு சொல்லக்கூடிய ஊரில் மாமலரால் தன்னோடு தாயாரோடு மாயனை கிருஷ்ணனை திருக்கோவலூர் தேகலீச பெருமாளை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். அந்த 2 ஆழ்வார்கள் ஏத்தின விளக்குல இருட்டு நீங்கி போயிடுத்து. அந்த ஒளியை கொண்டு தாயாரோட சேர்த்து பெருமாளையும் நான் பார்த்தேன், அவர்களே மோட்சத்தை நமக்கு தரக்கூடியவர்கள்னு பாட்டு மூலமா வெளியிட்ட தமிழர்களுக்கெல்லாம் தலைவர் போல பாட்டு எழுத வல்லவரான பேயாழ்வார் இருக்கிறாரே, அவர் திருவடிகள் தான் நமக்கெல்லாம் கதி அப்படின்னு அமுதனார் காட்டி கொடுக்கிறார். இதனுடைய தத்துவம் உள்ளர்த்தம் என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை அகங்காரம் மமகாரம் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடியதெல்லாம் சேர்ந்து அப்படியே இருட்டு மறைக்கிறாப்புல மறைச்சுட்டு இருக்கு. அதனால நம்முடைய ஆத்மாவால பெருமாளை சேவிக்க முடியல, ஏன்னா இந்த இருட்டெல்லாம் தடுக்கிறது. அப்போ ஆத்மாவை சூழ்ந்து இருக்கிற இருட்டெல்லாம் போனாதான் பெருமாள் தாயாரை சேவிக்க முடியும். என்ன விளக்கேத்தினா இந்த இருட்டு போவோம்னா, பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய விளக்கையும் பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய விளக்கையும், அதாவது அன்பே தகலியான்னு சொல்லக்கூடிய பக்தி விளக்கையும் வையம் தகலியான்னு சொல்லக்கூடிய ஞான விளக்கையும் ஏத்தினா, அதாவது பக்தியும் ஞானமும் நமக்கு வந்தா நம்ம ஆத்மாவை சுத்தி சூழ்ந்து இருக்கிற இருட்டு நம்மளை விட்டு போயிடும். அப்ப நம்ம ஆத்மாவுக்கு தாயாரும் பெருமாளும் தெரியவா. அததான் இவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொல்றார். அதனால நம்ம ஆத்மாவை சூழ்ந்து இருக்கிற இருள் போனோம்னா நாமளும் பக்தி விளக்கு ஞான விளக்கு ஏத்திக்கணும். அந்த 2 விளக்க கொண்டு பார்த்தா பெருமாள் தாயார் தெரியவா, எங்கே வைகுண்டத்திலேயே தெரியவா, அதாவது மோட்சமே பலன். இந்த பேயாழ்வார் விஷயமா சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்திலே பாடியதான பாசுரம். மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் வரும் சதயத்து அவதரித்து கோவலூரில் தூமுனிவர் இருவருடன் துளங்க நின்று துண்ணிய பேரிருள் நீங்க சோதி தோன்ற தேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு திருக்கண்டேன் என உரைத்த தேவே உந்தன் பாமருவு தமிழ் மாலை 100 பாட்டும் பழபடியேனுக்கு அருள் செய் பரமணியே அப்படின்னு சுவாமி தேசிகன் பேயாழ்வார் பிரார்த்திக்கிறார். மாமயிலை பதியதனில், பெரிய மகாநகரம்னு சொல்லக்கூடிய கடற்கரை நகரமான சென்னையில்
மாட மாமயிலை என்று திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான பூமியில் அந்த காலத்துல திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் எல்லாம் சேர்ந்து ஒரே ஊரா இருந்திருக்கு. அதனாலதான் திருமங்கையாழ்வார் பார்த்தசாரதி பெருமாளை மங்களாசாசனம் பண்றச்ச மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு மயிலை திருவல்லிக்கேணின்னு ரெண்டும் சேர்ந்து ஒரே ஊரா இருந்திருக்குன்றதை குறிப்பிடுறார் ஆழ்வார். இப்பதான் ரெண்டும் தனித்தனி ஊரா இருக்கு. அதனால மாமயிலை பதியதனில் மயிலாப்பூர்னு சொல்லக்கூடியதான பெரிய திவ்யக்ஷேத்திரத்தில் துலா மாதத்தில் ஐப்பசி மாசத்தில் வரும் சதயத்து அவதரித்து ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய சதய நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணி கோவலூரில் திருக்கோவலூர்னு சொல்லக்கூடிய இடத்திலே தூ முனிவர் இருவருடன் துளங்க நின்று அப்பழுக்கில்லாத கல்லங்கபடம் இல்லாத பவித்திரமான 2 ரிஷிகள் யாருன்னா பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும், சொல்ல போனா ரிஷிகளை காட்டிலும் உசந்தவா, அவளோட கூட சேர்ந்து சந்தோஷமா நின்னு 3 பேருமா பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போது திடீர்னு இருள் சூழ்ந்தது. துண்ணிய பேரிருள் நீங்க அந்த இருட்டு போனாதான் அங்க நெருக்கக்கூடியவாளை பார்க்க முடியும்னு ஸ்தோதி தோன்ற இவா 2 பேரும் விளக்கேத்தினா அந்த விளக்குல இருந்து ஒளி தோன்றியது. அந்த ஒளி தோன்றியதுனால அங்க இருக்கிற இருட்டு போயிடுத்து. இவர் என்ன பண்ணார், 4வதா யாரோ நெருக்கிறாளே அவளை இருட்டுல எப்படி பாக்குறதுன்னு கஷ்டப்பட்டோம். இவா 2 பேரும் விளக்கேத்திட்டா, இருட்டு போயிடுத்து. இப்ப யார் நிக்கிறான்னு ஈஸியா தெரிஞ்சிடும், சுலபமா அவளை பார்த்துடலான்னு சொல்லி சேமமுடன் சந்தோஷமா நெடுமாலை காணப்புக்கு எதிரில யார் நெருக்கிறான்னு பார்த்தா பாதமே ஒரு 4 அடிக்கு இருக்கு சுவாமி, அதுக்கு மேல முட்டி ஒரு 15 அடிக்கு போறது, அதுக்கு மேல கால் எங்க இருக்குன்னு பார்த்தா கழுத்தே வலிக்கிறது. அவ்வளோ பெரியவனா உலகளந்த பெருமாளா திருக்கோவலூர் பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறான். அதனால நெடுமால், நெடு அப்படின்னா ரொம்ப உயரமா உலகளந்த திருக்கோலத்துல திருவிக்கிரமனா இருக்கக்கூடியவன். திருக்கோவலூர்ல பெருமாள் இன்னைக்கும் எப்படி இருக்கான், உலகளந்த பெருமாளா தானே இருக்கான். அந்த பெருமாள் வந்து நிக்கிறான், அவனை சாதாரணமா நேருக்கு நேர் பாத்துட முடியுமா? ஒரு 5 அடி 6 அடி இருக்கிற பெருமாளை நேருக்கு நேர பார்த்துடலாம். உலகளக்கிற பெருமாளை எப்படி நேர பாக்குறது? அதனால வெறும் மால் கிடையாது, அவன் நெடுமால், வளர்ந்துட்டே போன பெருமாளம். அவனை காண புக்கு அப்படின்னா பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருக்காரு சுவாமி. நம்மளாட்டம் 5 அடி 6 அடியில பெருமாள் இருந்தா ஒரே பார்வையில அப்படி பார்த்தா பெருமாள் மொத்தம் தெரிஞ்சிடுவார். இப்ப திருவேங்கடமுடையான் 10 அடி உசரம் இருக்கார், பெருமாள் நமக்கு 50-60 அடி தூரத்துல இருந்தாலும் கருடனண்ட இருந்து சேவிக்கிறச்சே பெருமாளுடைய திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் ஒரு க்ஷணத்துல பாத்திர முடிகிறது. ஆனா திருக்கோவலூர் பெருமாள் இப்பவே அவ்வளவு உசரமா இருக்காரு, ஆழ்வார்களுக்கு நேர சேவை கொடுத்தப்ப எவ்வளவு உசரமா இருந்திருப்பார், பூமிக்கும் ஆகாசத்துக்கும் வசந்திருப்பார் பெருமாள். அவரெல்லாம் ஒரு கண்ணால பாத்திர முடியுமா? காண புக்கு பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருக்காரு. ராமனை சேவிக்கிறச்ச தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு காலை பார்த்தவா காலையே பார்த்துட்டு இருப்பாளாம், அவ்வளவு அழகா இருக்குமா. ஆனா இவரை காலை பார்த்தவாலும் காலையே பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா கால் முடியவே இல்லை சுவாமி, பெருசா வளர்ந்துட்டே போறது. அப்புறம் தானே இடுப்பு வயிறு மார்புன்னு ஒண்ணு பார்க்க முடியும். அதனால பெருமாளை இவர் பார்க்கல, காண புக்கு பார்க்கலான்னு முயற்சி பண்ணி பார்ட்டா பார்க்கிறார். அவ்வளோ பெரிய பெருமாள். திருவனந்தபுரத்துல திருவாட்டாறுல எல்லாம் பெருமாளை ஒரே இதுவா சேவிக்க முடியாது. ஒன்னும் அங்க 3 வாசல் வச்சிருக்கா, 3 பாகமா சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கிறோம்? பெருமாளுடைய முகத்தை ஒரு துவாரத்துல, பெருமாளுடைய வயத்தை ஒரு துவாரத்துல, பெருமாளுடைய திருவடியை ஒரு துவாரத்துலன்னு பார்ட்டா பிரிச்சு சேவிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பெருமாள். அவ்வளோ பெரிய பெருமாளை ஒரு சமயத்துல பார்க்க முடியாதான். அந்த மாதிரி நிந்துண்டு உலகத்தை அளக்கிற பெருமாளை எப்படி ஒரு சமயத்துல பார்க்க முடியும்? அதனால பார்ட்டா பகுதியா தான் பார்க்க முடியும். முதல்ல யார பார்த்தாருன்னா பெருமாளுக்கு முன்னாலே சேவிக்க வேண்டிய தாயாரை திருவை பார்த்தார். திருக்கண்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெருமாளுடைய முகம் சங்கு சக்கரம்னு ஒண்ணா பார்த்து கடைசியில அவ்வளவு பெரிய பெருமாளையும் பார்த்து முடிச்சார் ஒரு அடியா. அப்படி எல்லாத்தையும் சேவிச்சிருந்தாலும் முதல்ல யார சேவிக்கணும்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தை திருக்கண்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த, என உரைத்த என்று சொல்லி கொடுத்த தேவு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம். அந்த திருக்கோவலூர் பெருமாள் அவனுடைய மார்பில் இருக்கக்கூடிய தாயார் மட்டும் நமக்கு தெய்வம் இல்லை, அந்த தெய்வங்களை நமக்கு காட்டிக் கொடுத்த ஆழ்வார்களும் நமக்கு தெய்வம் தான். ஆழ்வார்களினுடைய பெருமையை நமக்கெல்லாம் புரிய வைத்த ஆச்சாரியர்களும் நமக்கு தெய்வம் தான். சொல்ல போனா தெய்வமே தான் ஆழ்வாராக அவதாரம் பண்ணி இருக்கிறது, தெய்வமே தான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி இருக்கிறது. அதனால ஆழ்வாரேன்னு சொல்லாம தெய்வமே. ஆழ்வார் வடிவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணா, உந்தன் பாமருவு தமிழ் மாலை, உன்னுடைய பாசுரங்களை எல்லாம் நல்ல சங்கீதம் தெரிஞ்சவா ராகத்தோட கூட பாடி அனுபவிச்சாலானா அத்தனை ஆனந்தமா இருக்கும். அப்படி இசையோட கூட அனுபவிப்பதற்குரியதான பாசுரங்கள் உன்னுடைய பாசுரங்கள் எந்த மொழியில இருக்குன்னா தமிழ் மொழியில இருக்கக்கூடியது. அதுவும் ஒரே பாட்டானா இல்ல, மாலைன்னா என்ன, பல புஷ்பங்கள் ஒன்னா சேர்ந்தாதான் மாலை. அந்த மாதிரி 100 பாசுரங்கள்னு சொல்லக்கூடிய 100 தமிழ் புஷ்பங்கள் ஒன்னா சேர்ந்து
மூன்றாம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மாலை, அந்த தமிழ் மாலையை இசையோட கூட பாடி அனுபவிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய 100 பாட்டையும் 100 பாசுரங்களையும் பழவடியேனுக்கு, ரொம்ப நாளா உங்களிடத்துல அன்போடு கூட உங்களை சேவிச்சுருக்கிற இந்த அடிமைக்கு, உங்களுடைய பக்தனுக்கு நீங்க தான் அருள் செய்ய வேணும். அதாவது அந்த பாசுரம் எனக்கு நன்னா மனசுல பதியணும், அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நன்னா எனக்கு புரியணும், அந்த பாசுரத்துல நாங்க எப்படி இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அதுபடி நான் வாழணும். இந்த 3 அனுகிரகத்தையும் செய், நீ தான் அனுகிரகம் பண்ணணும். யார சொல்றார்? பரம அப்படின்னா ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாதாரண மனுஷர் இல்ல, பரமன், பெருமாள். பெருமாளே ஆழ்வாரா வந்திருக்கான். அதனால பெருமாளுக்கு சமானமான ஆழ்வாரே பரம, நீயே அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு ஆழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, மூன்றாம் திருவந்தாதி அதுல சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்கள், அந்த அர்த்த விசேஷங்கள் தெரிந்தால் வரக்கூடியதான நிஷ்டை 3த்தையும் ஆழ்வாரே அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த பாட்டுல. அடுத்தபடியா திருத்தீய பரகால சுவாமி இந்த ஆழ்வார் விஷயமாக அருளி செய்த குரு பரம்பரா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். துலாசதபிஷக்ஜாதம் மயூரபுரி கைரவாத் மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தே ஸ்ரீநந்தகாம்சகம். துலா சதபிஷக் ஜாத்தம், ஐப்பசி மாதத்தில் சதயத்தில் அவதரித்தவர், பிறந்தவர். எங்கே பிறந்தார் அப்படின்னா மயூரபுரி கைரவாத். மயூரபுரின்னா மயிலாப்பூர்னு அர்த்தம். கைரவாத் அப்படின்னா கைரவம்னு சொல்லக்கூடியதான புஷ்பத்திலே அவதரித்தார். பெரியாழ்வார் எங்க அவதாரம் பண்ணார்? மயிலாப்பூர்ல ஆதிகேசவ பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான கிணத்துல, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய கைரவம்னு சொல்லக்கூடிய செவ்வல்லி மலர்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லி புஷ்பத்துல அவதாரம் பண்ணினார் ஆழ்வார். அவர் யாருன்னா மகாந்தம். மகாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகங்காரங்கள் இல்லாதவர், மமகாரங்கள் இல்லாதவர், ஆத்ம குணங்கள் நிறைய பெற்றவர், சுயநலன் விரும்பாதவர், பெருமாள் கிட்ட கூட பெருமாளை தவிர, அதாவது மோட்சத்தை தவிர எந்த பலனையும் கேட்காதவர். இப்பேற்பட்ட உத்தமமான பரமை காந்திக்கு மகாந்தம் அப்படின்னு பேரு. சரி, அவருடைய சிறப்புகள், அவர் எங்க பிறந்தார், எதுல பிறந்தார், எந்த ஊர்ல பிறந்தார், எந்த மாசம் நட்சத்திரம்லாம் சொல்லி எடுத்து இதுவரைக்கும் அவர் பெயர் சொல்லலையன்னா என்ன பெயர் அவருக்குன்னா மகான் என்கிற பெயரை உடையவர். மகதாக்கியாத்தம், மகத்து ஆக்கியாத்தம், மகான் என்கிற பெயரை உடைய பேயாழ்வார்னு சொன்ன ஆழ்வாரே வந்தே ஸ்ரீ நந்தகாம்சகம். நந்தகம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வாளினுடைய அம்சமாக பிறந்த உம்மை வணங்குகிறேன் அப்படின்னு ஐப்பசி மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் திருமயிலைன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் கிணற்றிலே செவ்வல்லி மலர்னு சொல்லக்கூடிய கைரவ புஷ்பத்திலே அவதரித்த மகானான பேயாழ்வார் என்று பெயரை உடைய எம்பெருமானுடைய வாளின் அம்சமான பேயாழ்வாரே உம்மை வணங்குகிறேன் இந்த ஸ்லோகம். கடைசியா இந்த ஆழ்வார் விஷயமான வாழி திருநாமத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அடியேன். திருப்பொழிந்த மாமயிலை நகருதித்தான் வாழியே, சீரை பசிச்சதயம் சிறந்த வள்ளல் வாழியே, நெருக்கமுடன் இடைகழியில் நின்ற பிரான் வாழியே, நேசத்தால் திருமாலின் வடிவு கண்டான் வாழியே, திருக்கண்டேன் 100 சொன்ன செல்வத்தோன் வாழியே, சீராழி வண்ணனையே தெய்வமென்றான் வாழியே, பெருக்கமிகு மழிசையர்கோன் ஏத்த நின்றான் வாழியே, பெருநிலத்தில் பேயாழ்வார் இணையடிகள் வாழியே. பேயாழ்வார் திருவடிகளே சரணம், முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம், ஈரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.